ஓம் சாந்தி. விசிடி நம்பர் 409 409 விஜய் விஹார், தில்லி. அவ்யக்தவாணி 14/3/2006, 14/3/2006. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 23/3/2006, 23/3/2006. 17 मार्च को वाणी चल रही थी। अव्यक्तवाणी 14 मार्च 2006 की 17 மார்ச்சுக்கு இந்த வாணி போயிட்டு இருந்தது. வாணி டேட் ஆயிருக்குது 14/3/2006. पहले पेज में बात चल रही थी, आज होलीएस्ट बाप अपने होली बच्चों से मिलन मनाए रहे हैं। இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ்ல பேச்சு என்ன நடந்துட்டு இருந்ததுன்னா, இன்னைக்கு ஹோலியஸ்ட் அப்பா தன்னோட ஹோலி குழந்தைகள் கூட சந்திச்சிட்டு இருக்காங்க. चारों ओर के होली बच्चे நாலா பக்கத்துல இருக்கக்கூடிய ஹோலி குழந்தைகள் दूर बैठे भी समीप हैं। தூரத்துல உட்கார்ந்து இருந்தாலும் கிட்ட இருக்காங்க. ये वाणी कहाँ चलाई जा रही है? பாபா கேக்குறாங்க, இந்த வாணி எங்க வாசிக்கப்பட்டுட்டு இருக்கு? माउंट आबू में तलहटी के हाल में பாபா சொல்றாங்க, மவுண்ட் ஆபுல தல்ஹெட்டினோட ஹால்ல अव्यक्त बाप दादा அவ்யக்த பாப் தாதா सामने बैठे बच्चों से बोल रहे हैं। முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற குழந்தைகளுக்காக இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. लेकिन क्या बोल रहे हैं? ஆனா என்ன சொல்லிட்டு இருக்காங்க? चारों ओर के बच्चे நாலா பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் दूर बैठे भी समीप हैं। தூரத்துல உட்கார்ந்து இருந்தாலும் கிட்டதான் இருக்கீங்க. क्या हाल में बैठे दूर है वो समीप है? பாபா கேக்குறாங்க, இப்போ ஹால்ல யாரு உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா, ஹால்ல யாரு தூரத்துல உட்கார்ந்து இருக்காங்களோ அவங்க தூரத்துல இருந்தாலும் கிட்ட இருக்காங்களா? या सारी दुनिया में दूर बैठे हुए वो समीप है? இல்லன்னா முழு உலகத்துல குழந்தைகள் எங்க தூரத்துல உட்கார்ந்து இருக்காங்களோ அவங்க கிட்ட இருக்காங்களா? और जो नजदीक बैठे हुए हैं वो பிறகு யாரு கிட்ட உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா அவங்க हैं? वो समीप नहीं है। பாபா கேக்குறாங்க, அவங்க கிட்ட இல்லையா? वहाँ हाल की बात हो रही है। பாபா சொல்றாங்க, அங்க ஹாலினோட விஷயம் போயிட்டு இருக்குது. बाप दादा ऐसे होली பாப் தாதா இப்படிப்பட்ட ஹோலி अर्थात महान पवित्र बच्चों के मस्तक पर चमकता हुआ भाग्य का सितारा देख रहे हैं। அப்படின்னா மகான் தூய்மையாக இருக்கக்கூடிய குழந்தைகளினோட நெற்றியில் அந்த பாக்யத்தினோட நட்சத்திரம் என்ன ஷைனிங் ஆயிட்டு இருக்குதோ அத பார்த்துட்டு இருக்காங்க. साधारण पवित्र नहीं, சாதாரணமான தூய்மையா இருக்கக்கூடியவங்க இல்ல, महान पवित्र। மகான் பவித்திரமான. ऐसे महान पवित्र இப்படிப்பட்ட மகான் பவித்திரமான सारे कल्प में और कोई नहीं बनता। இப்படி மகான் தூய்மையாக பாபா சொல்றாங்க, முழு கல்பத்துல யாருமே ஆகிறது இல்ல. ऐसे महान पवित्र எப்படி மகான் தூய்மை என்ன எப்படி? जो महान पवित्र होते हैं யாரு மகான் தூய்மையாக இருப்பாங்களோ उनकी निशानी क्या होती है?
அவங்களோட அடையாளம் என்ன இருக்கும்? जो सारे कल्प में और कोई की नहीं होती है। பாபா சொல்றாங்க முழு கல்பத்துல வேற யாரது கூடயும் இப்படி இருக்கிறது இல்ல. யாரும் சொல்றாங்க எனக்காக ஒரு அப்பா தவிர வேற யாருமே இல்ல. भक्ति मार्ग में विशेष निशानी क्या होती है? பக்தி மார்க்கத்துல விசேஷமான அடையாளம் என்ன இருக்கும்? पूजा किस आधार पर होती है? பூஜை எந்த ஆதாரப்படி ஆகுது? प्योरिटी के आधार पर। தூய்மையினோட ஆதாரப்படின்னு சொல்றாங்க. जितनी जितनी जास्ती प्योरिटी, எந்த அளவுக்கு அதிக பியூரிட்டிய தாரணை செய்யறாங்களோ उतना जास्ती அந்த அளவுக்கு அதிகம் पूजा के निमित्त बन जाते हैं। பூஜைக்காக நிமித்தம் ஆயிடுறாங்க. इस संगम युग पर पवित्रता का व्रत लेने वाले, இந்த சங்கம் யுகத்துல தூய்மையா இருப்போம் என்ற ஒரு விரதத்தை யாரு வச்சுக்கிறாங்களோ, जो भाग्यवान बच्चे हैं, இப்ப பாக்கியசாலி குழந்தைகள் யார் இருக்காங்க, वो भविष्य में भी डबल पवित्र அவங்க வருங்காலத்துல கூடயும் டபுள் தூய்மையாக और शरीर से भी पवित्र, டபுள் தூய்மையாகி இருப்பாங்க. பிறகு சரீரம் மூலமாவும் தூய்மையாகி இருப்பாங்க. और आत्मा से भी पवित्र बनते हैं। பிறகு ஆத்மா மூலமா கூடயும் அவங்க தூய்மை ஆகுவாங்க. इसलिए पूजनीय बनते हैं। அதனால பாபா சொல்றாங்க பூஜனீய ஆகுறாங்க, பூஜைக்கு தகுந்தமானவங்களாகி ஆகுறாங்க. कैसे पूजनीय? எப்படி அவங்களோட பூஜை நடக்கும் அப்படின்னா, பூஜைக்கு தகுந்தமானவங்கன்னா எப்படி இருப்பாங்க? कोई भी अनुष्ठान होता है, எந்த அனுஷ்டானம் ஆனாலும் சரி, तो उन अष्टदेवों की पहले विशेष पूजा होती है। அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த அஷ்ட தேவதைகளினோட பூஜை ஃபர்ஸ்ட் விசேஷமாக ஆகுது. सारे कल्प में चक्कर लगाओ, चाहे कितनी भी महान आत्माएं आई हो, முழு கல்பத்துல நீங்க சுத்தி பாருங்க. பலே அவங்க எந்த அளவுக்கு வேணும்னாலும் மகான் ஆத்மாக்கள் வந்து இருக்கலாம். इब्राहिम बुद्ध क्राइस्ट गुरु नानक वगैरह, இப்ராஹிம் புத்த கிரைஸ்ட் குரு நானக் இவங்க எல்லாமே. लेकिन शरीर भी पवित्र ஆனா சரீரம் கூடயும் தூய்மையாக, और आत्मा भी पवित्र। பிறகு ஆத்மாவும் தூய்மையாக. ऐसे न पवित्र धर्मात्मा बने हैं, இப்படி தூய்மையாக ஆகி தர்மாத்மாக்கள் கூடயும் ஆகல, और न कोई महात्मा बने। பிறகு மகாத்மாக்கள் கூடயும் ஆகலன்னு சொல்றாங்க. कौन बने हैं? யார் ஆகுறாங்க? யார் ஆகுவாங்க? ऐसे पवित्र। இப்படி யாரு தூய்மையா இருக்காங்க? अरे देवात्मा बने हैं। பாபா சொல்றாங்க அரே தேவாத்மாக்கள் ஆயிருக்காங்க. उन देवात्माओं में भी அந்த தேவ ஆத்மாக்கள்லயும் जो अष्ट देव है, யாரு அஷ்ட தேவதைகள் இருக்காங்க, वो महान पवित्र हैं। அவங்க மகான் தூய்மையானவங்க ஆயிருக்காங்க. महात्माओं से भी पवित्र है और धर्म पिताओं से भी पवित्र है। மகாத்மாக்கள் விடையும் அவங்க தூய்மையானவங்க தர்மாத்மாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க விட கூடயும் அவங்க தூய்மையானவங்க ஆயிருக்காங்க. बाप दादा को, பாப் தாதாக்கு आप बच्चों के ऊपर नाज है, குழந்தைகளான உங்க மேல பெருமை இருக்கு. वहाँ में உங்க பற்றி அவங்களுக்கு பெருமை இருக்கு. महान पवित्र बच्चे, वाह வாஹ என்னோட மிக பெரிய அப்படின்னா ரொம்ப மகான் தூய்மையான குழந்தைகளே வா. डबल पवित्र, டபுள் தூய்மையானவங்க, डबल ताजधारी, டபுள் கிரீட்டதாரிகள். डबल पवित्र क्या बताए? டபுள் தூய்மையானவங்கன்னா என்னன்னு சொல்லலாம்?
अभी अभी तो बताया இப்பதானே சொன்னாங்க. है, शरीर से भी पवित्र, சரீரம் மூலமாவும் தூய்மையானவங்க. इस संगम युग में पवित्र होंगे तो सारे कल्प में भी पवित्र रहेंगे. இந்த சங்கம் யுகத்துல தூய்மையாகி இருந்தா இப்போ முழு கல்பத்துல கூடயும் தூய்மையாதான் இருப்பீங்க. इस संगम युग में अपवित्र बन पड़े, இந்த சங்கம் யுகத்துல अपवित्रम ஆயிட்டீங்கன்னா एक बाप दूसरा न कोई विरुद्ध को तोड़ दिया. பாபா சொல்றாங்க, எனக்காக ஒரு அப்பா தவிர வேற யாருமே இல்ல என்ற ஒரு குறிக்கோள உடைச்சிட்டீங்கன்னா सारे कल्प में भी அப்ப முழு கல்பத்திலையும் वही आचरण होता रहता है. அந்த நடத்தை தான் ஏற்பட்டுட்டு இருக்கும். इसलिए बताया, அதனாலதான் சொன்னாங்க यहाँ भी डबल पवित्र இங்கேயும் டபுள் பவித்ரம். और பிறகு सारे कल्प में भी डबल पवित्र. முழு கல்பத்துல கூடயும் டபுள் தூய்மையானவங்க. सिर्फ पवित्र ही नहीं, பாபா சொல்றாங்க, வெறும் தூய்மை மட்டும் இல்ல, डबल ताजधारी. டபுள் கிரீட்டதாரிகள். संगम युगी जन्म में कौन सा डबल ताज है? இந்த சங்கம் யுகி ஜன்மத்துல எந்த டபுள் கிரீட்டமா இருக்குது? एक तो पवित्रता का ताज है ஒன்னு தூய்மையினோட தாஜ் அப்படின்னா கிரீடம், और दूसरा இன்னொன்னு जिम्मेवारी का ताज है. பொறுப்பு எடுத்துக்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு கிரீடம் இருக்குது, அதுக்கான கிரீடம். ऐसे चारों ओर के बच्चों को இப்படிப்பட்ட நாலா பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு जिन्होंने डबल ताज धारण किया हुआ है संगम युग में भी, யாரு டபுள் கிரீட்டத்தை தாரண பண்ணிருக்காங்க சங்கம் யுகத்திலையும், और भविष्य में भी सारे कल्प में பிறகு வருங்காலத்துல கூடயும் முழு கல்பத்துல डबल ताजधारी बनकर के रहते. டபுள் கிரீட்டதாரிகளாகி இருப்பாங்க. ऐसा कोई भी नहीं बनता. இப்படி யாருமே ஆகுறது இல்லன்னு சொல்றாங்க. डबल ताजधारी भी आप श्रेष्ठ आत्माएं बनती हो. டபுள் கிரீட்டதாரி ஆக கூடயும் சிரேஷ்ட ஆத்மாக்களா இருக்கிற நீங்க தான் ஆகுறீங்க. संगम युग दुनिया में तो சங்கம் யுக உலகத்துல என்னமோ जिम्मेवारी का ताज है, பொறுப்பினோட கிரீடம் இருக்குது, ईश्वरीय सेवा की जिम्मेवारी, ஈஸ்வரிய சேவை செய்யக்கூடிய அந்த பொறுப்பு, और पवित्रता के ताज का जिम्मेवारी धारण करने वाले. பிறகு தூய்மையினோட அந்த கிரீட்டத்தை தாரண பண்ணக்கூடிய அந்த ஒரு கிரீட்டத்தை தாரண செய்யக்கூடியவங்க. नेत्रों से वो पवित्रता கண்களால அந்த தூய்மை यहाँ संगम युग में स्पष्ट दिखाई पड़ेगी. இங்க சங்கம் யுகத்துல தெளிவா தென்படும். और भविष्य में कौन सा डबल ताज? பிறகு வருங்காலத்துல எந்த டபுள் கிரீடமா இருக்குது? पवित्रता का ताज द्वापर कलयुग में होता है क्या? பாபா கேக்குறாங்க, தூய்மையினோட கிரீடம் துவாபர கலியுகத்துல இருக்குமா? यहाँ का जिम्मेवारी का ताज और वहाँ का இங்க பொறுப்பினோட கிரீடம், பிறகு அங்க राजाई का ताज. ராஜாங்கத்தினோட கிரீடம். वो अपना वह डबल पवित्र ताजधारी स्वरूप அப்போ பாபா சொல்றாங்க, உங்களோட அந்த டபுள் தூய்மையினோட அந்த கிரீட்டத்தினோட ஸ்வரூபம் सामने आ रहा है. அந்த கிரீடம் என்ன தாரணா பண்ணிருக்கீங்க இல்லையா, அது முன்னாடி வந்துட்டு இருக்குதா? आ रहा है ना. வந்துட்டு இருக்குது இல்லையா?
इसका मतलब अभी भी नंबरवार है, அப்படின்னா இப்பவும் நம்பர்வாரா தான் இருக்குது. क्योंकि ना लगा हुआ है. ஏன்னா இருக்குது இல்லையா, அப்படி கேட்டாங்க இல்லையா, அத சொல்றாங்க. इसलिए அதனால आप बच्चों की जो इस संगम युग में குழந்தைகளான உங்களோடது இந்த சங்கம் யுகத்துல प्रैक्टिकल जीवन बनी है, பிராக்டிக்கல் வாழ்க்கை என்ன உருவாகி இருக்குது, उसे एक एक जीवन की विशेषता का यादगार அந்த ஒரு வாழ்க்கையினோட விசேஷத்தாவினோட நினைவார்த்தம் ये दुनिया वाले उत्सव के रूप में मनाते रहते. இந்த உலகத்தினார் என்ன செய்யறாங்க, விழாவினோட ரூபத்துல கொண்டாடுறாங்க. आज भी आप सभी இன்னைக்கு கூடயும் நீங்க எல்லாருமே स्नेह के विमान में ஸ்நேகத்தினோட விமானத்துல होली मनाने के लिए पहुंच गए हो. ஹோலிய கொண்டாடுறதுக்காக வந்து சேர்ந்து இருக்கீங்க. स्नेह का विमान ஸ்நேகத்தினோட விமானம்னா कहाँ से पहुंच गए हो? எங்க இருந்து வந்து சேர்ந்து இருக்கீங்க, எங்க வந்து சேர்ந்து இருக்கீங்க? माउंट आबू से तलहटी में. மவுண்ட் ஆபூல இருந்து தல்ஹெட்டிக்கு வந்துட்டீங்களா? कहाँ की बात बताई எங்க और किन की बात बताई? எந்த ஒரு இடத்தினோட விஷயத்த சொன்னாங்க, பிறகு யாரோட விஷயத்த சொன்னாங்க? माउंट आबू से तलहटी में विमान आता है क्या? பாபா சொல்றாங்க மவுண்ட் ஆபூல இருந்து தல்ஹெட்டிக்கு விமானம் வருதா? अच्छा, स्थूल विमान की तो बात ही नहीं. பாபா சொல்றாங்க அந்த ஏரோப்ளேன் வருதா? பாபா சொல்றாங்க அந்த ஸ்தூல ஏரோப்ளேனோட விஷயமே இல்ல, यहाँ तो बेहद की बातें हैं. இங்க எல்லாருக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்குது. चाहे जितनी भी दूर बैठी हुई आत्मा हो, பாபா சொல்றாங்க எந்த அளவுக்கு வேணும்னாலும் தூரத்துல உட்கார்ந்து இருக்கிற ஆத்மா இருக்கலாம், अगर सहयोगी है ஆனா உதவியாளர்களாகி இருக்காங்கன்னா तो योगी है तो जरूर स्नेही है. அப்போ யோகியா இருக்காங்கன்னா கண்டிப்பா ஸ்நேகியா இருக்காங்க, स्नेही है நேசிக்க கூடியவங்க. இப்போ ஸ்நேகியா இருக்காங்கன்னா அப்படின்னா நேசிக்க கூடியவங்கன்னா तो जिसका स्नेह होता है யார் மேல ஸ்நேகம் இருக்குமோ उसकी बुद्धि स्नेह के साथ लटकती रहती है. யார் மேல ஸ்நேகம் இருக்குமோ அன்பு இருக்கும் இல்லையா, அந்த புத்தி என்ன ஆகுது, அவங்க கிட்டயே போய் மாட்டிக்கோன்னு சொல்றாங்க. जहाँ जहाँ भी जाता है वहाँ वहाँ बुद्धि उसके साथ ही लटकी हुई होती है. அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ புத்தி என்றது அவங்க கூடயே மாட்டிருக்கும்னு சொல்றாங்க. जैसे माँ எப்படி அம்மா बच्चे को स्कूल में भेजती है குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, और जानती है कि स्कूल से वो मैदान में खेलने के लिए जाने वाला है. அதுக்கு பிறகு அந்த அம்மாக்கு தெரியும் ஸ்கூலுக்கு பிறகு மைதானத்துல விளையாடுறதுக்காக அந்த குழந்தை போகும். तो अपने टाइम पर मैदान में बुद्धि जाती है, अपने टाइम पर स्कूल के क्लास में बुद्धि जाती है. அப்போ டைமுக்கு சரியா என்ன ஆகுது, புத்தி மைதானத்துக்கு போகுது. பிறகு புத்தி அதோட டைமுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தை எந்த டைமுக்கு போய் சேர்றாங்களோ அப்ப அந்த ஸ்கூலினோட கிளாஸ்ல போய் சேருது. புத்தி மாட்டு இருக்கோங்கயே. ऐसे प्रैक्टिकल स्नेह वाले बच्चे இப்படிப்பட்ட பிராக்டிக்கலி அப்படின்னா பிராக்டிக்கலி ஸ்நேகத்தை வச்சுக்க கூடிய குழந்தைகள் स्नेह के विमान में होली मनाने के लिए पहुंच गए हो. ஸ்நேகத்தினோட விமானத்தில் ஹோலிய கொண்டாடுறதுக்காக வந்து சேர்ந்துட்டீங்க. होली मनाने आए हो ना?
ஹோலிய கொண்டாடுறதுக்காக வந்திருக்கீங்க இல்லையா? आप सभी ने நீங்க எல்லாருமே अपने जीवन में पवित्रता की होली मनाई। உங்களோட வாழ்க்கையில தூய்மையினோட ஹோலிய கொண்டாடி இருக்கீங்க. सभी ने எல்லாருமே सभी ने माना எல்லாரும்னா 500 करोड़ से तो बात हो ही नहीं रही है। 500 கோடி கூட பேச்சு போயிட்டு இருக்குல்ல. इतनों से हो रही है। எத்தனை பேர் கூட போயிட்டு இருக்குது பேச்சு? 33 करोड़ देवताओं से 33 கோடி தேவதைகள் கூட போயிட்டு இருக்குதா? है? नहीं। இல்ல. अरे कितनों से बात कर रहे हैं? அரே எத்தனை பேர் கூட பேசிட்டு இருக்காங்க? स्पष्ट कर दिया ऊपर। இப்போ கிளியர் பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி. आप जैसे महान पवित्र உங்க போல மகான் தூய்மையானவங்க धर्म पिताएं भी नहीं हो सकते தர்ம பிதாக்கள் கூடயும் இருக்க முடியாது. और धर्म आत्माएं भी नहीं हो सकते। தர்ம ஆத்மாக்கள் கூடயும் இருக்க முடியாது. ऐसे आप डबल ताजधारी இப்படிப்பட்ட டபுள் கிரீட்டதாரிகளா இருக்கிற நீங்க सभी बच्चों ने எல்லா குழந்தைகள் अपने जीवन में पवित्रता की होली मनाई है। உங்களோட வாழ்க்கையில தூய்மையினோட ஒளிய கொண்டாடி இருக்கீங்க. कौन से जीवन में? எந்த வாழ்க்கையில? जीवन तो 84 है। வாழ்க்கை என்னமோ 84 வாழ்க்கைகள் இருக்குது. 84 जन्मों में से यहाँ कौन से जन्म की पवित्रता की होली मनाने की बात कर रहे हैं? 84 ஜன்மங்கள்ல இங்க எந்த தூய்மையினோட ஹோலிய கொண்டாடுற விஷயத்த பேசிட்டு இருக்காங்க? संगम युग में ये जो वर्तमान ब्राह्मण जीवन है, சங்கம் யுகத்துல நிகழ்காலத்துல இந்த பிராமண வாழ்க்கை என்ன இருக்குதோ इसमें पवित्रता की होली मनाई है। இதுல தூய்மையினோட ஹோலிய கொண்டாடி இருக்கீங்க. हर आध्यात्मिक रहस्य को दुनिया वालों ने எல்லா ஆன்மீக ரகசியங்களை உலகத்தினார் स्थूल रूप दे दिया है। எப்படின்னா ஸ்தூல ரூபத்தை கொடுத்துட்டாங்க. क्योंकि दुनिया वाले बॉडी कॉन्शियसनेस में है ना। ஏன்னா உலகத்தினார் பாடி கான்சியஸ்ல தேகாபிமானத்துல இருக்காங்க இல்லையா? இப்போ ஆன்மீக ரகசியங்கள் என்ன இருக்குதோ அதுக்கு என்ன செஞ்சிட்டாங்க உலகத்தினார் அது ஸ்தூலமான அர்த்தத்தை அதுக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க தேகாபிமானத்துல இருக்காங்க. और आप सोल कॉन्शियस वाले, ஆனா நீங்க ஆத்மாபிமானிகளா இருக்கீங்க. आध्यात्मिक जीवन वाले हो। ஆன்மீக வாழ்க்கைய லீட் பண்ணக்கூடியவங்க, நடத்துறவங்க. और वो बॉडी कॉन्शियसनेस में रहते हैं। பிறகு அவங்க தேகாபிமானத்துல இருப்பாங்க. तो उन्होंने सब स्थूल रूप ले लिया। அப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே ஸ்தூல ரூபத்துல எடுத்துட்டாங்க. अपने योग अग्नि के द्वारा அவங்களோட யோக அக்னி மூலமா अपने पुराने संस्कार स्वभाव को भस्म किया है। தன்னோட பழைய சுபாவ சம்ஸ்காரத்தை எரிஞ்சு சாம்பல் ஆக்கியிருக்காங்க. जो पुराना संस्कार और स्वभाव எரிச்சு சாம்பல் ஆக்கியிருக்காங்க. இப்போ பழைய சுபாவம் மற்றும் சம்ஸ்காரம் आखिरी 84वें जन्म में லாஸ்ட் 84வது ஜன்மத்துல अच्छी तरह से पक्का पड़ जाता है। நல்லபடியா பக்கா ஆயிடுதுன்னு சொல்றாங்க. मायावी प्रभाव के कारण மாயாவி பிரபாவம் இருக்கிற காரணத்தினாலன்னு சொல்றாங்க. उस मायावी प्रभाव के அந்த மாயாவி பிரபாவத்தினோட स्वभाव संस्कार को சுபாவ சம்ஸ்காரத்தை इस ब्राह्मण जन्म में இந்த பிராமண ஜன்மத்துல बाप का बच्चा
बच्चा बनने के बाद அப்பாவினோட குழந்தை ஆனதுக்கு பிறகு भस्म कर दिया, எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டீங்க, जलाया है, எரிச்சிட்டீங்க. और दुनिया वाले स्थूल आग में जलाते हैं। உலகத்தினார் ஸ்தூல அந்த தீ இருக்கு இல்லையா, அதுல எரிக்கிறாங்க. क्यों जलाते हैं? ஏன் எரிக்கிறாங்க? पुराने संस्कार जलाने के बिना இப்போ பழைய சம்ஸ்காரம் என்ன இருக்குதோ அது எரிக்காம परमात्म संग का रंग பரமாத்மாவினோட சாங்கத்தினோட சாயம் नहीं लग सकता, ஏற்படாது. பழைய சுபாவ சம்ஸ்காரம் என்ன இருக்குதோ அது எப்ப வரைக்கும் எரிக்க மாட்டோமோ அப்ப வரைக்கும் பரமாத்மா அப்பாவினோட சாங்கத்தினோட சாயம் ஏற்படாது. परमात्मा का संग तो हो सकता है प्रैक्टिकल में, பிராக்டிக்கல்ல பரமாத்மாவினோட கனெக்ஷன் என்னமோ ஏற்படலாம், लेकिन संग का रंग ஆனா சாங்கத்தினோட சாயம் नहीं लग सकता। कब तक? அந்த சாங்கத்தினோட நிறம் என்ன இருக்குதோ அது ஏற்படாது. எப்ப வரைக்கும் ஏற்படாது? जब तक पुराने स्वभाव எப்ப வரைக்கும் பழைய ஸ்வபாவம் और संस्कार को नहीं जलाया है। பிறகு சம்ஸ்காரத்தை எப்ப வரைக்கும் எரிக்கலையோ और नहीं परमात्मा मिलन का अनुभव कर सकते हो। பிறகு பாபா சொல்றாங்க பரமாத்மா அந்த ஒரு சந்திப்பினோட அனுபவத்தை கூடயும் பண்ண முடியாது. कौन से अनुभव का गायन है? எந்த அனுபவத்தினோட மகிமை இருக்குது? अरे संगम युग के अंतिम समय का कौन सा गायन है? அரே சங்கம் யுகத்தினோட கடைசி நேரத்துல என்ன மகிமை இருக்குது? हैं? हाँ, इंद्रिय सुख पूछना हो तो गोपियों से पूछो। அத்தீந்திரிய சுகத்தை பத்தி கேட்கணும்னா கோப கோபிகளை கேளுங்க. ये परमात्मा मिलन का अविनाशी अनुभव है। இது பரமாத்மாவினோட சந்திப்பினோட அவினாஷி, பரமாத்மா கூட என்ன சந்திக்கிறாங்க இல்லையா, இது அவினாஷி சந்திப்பா இருக்குது. खाते खाते भी वही याद आए, சாப்பிட டைம்ல கூடயும் அவரோட நினைவு தான் வரணும். चलते फिरते भी वही याद आए, இப்போ நடக்கிறப்போ இப்போ வாக்கிங் பண்றப்ப கூடயும் அவரோட நினைவு தான் வரணும். काम करते भी வேலை செய்யறப்பவும் वही याद आए। அவரோட நினைவு தான் வரணும்னு சொல்றாங்க. उसके बिना हम रह नहीं सकते और वो हमारे बिना नहीं रह सकता। அவங்க இல்லாம நாங்க இல்ல, நாம இல்லாம அவங்க இல்லன்னு சொல்றாங்க. तो आपके जीवन की इतनी वैल्यू है, அப்போ உங்களோட வாழ்க்கையினோட அந்த அளவுக்கு வேல்யூ இருக்குது, உங்களோட வாழ்க்கைக்கு அந்த அளவுக்கு வேல்யூ இருக்குதுன்னு சொல்றாங்க. जो एक एक कदम आपका उत्सव के रूप में मनाया जाता है। எப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பு கூடயும் உங்களது என்ன இருக்குதோ அது விழா ரூபத்துல கொண்டாடப்படுகிறது. क्यों मनाया जाता है? ஏன் கொண்டாடப்படுகிறது? आपने पूरा संगम युग நீங்க முழு சங்கம் யுகத்துல जो भी कदम उठाया है, ஏதெல்லாம் ஸ்டெப்ப எடுத்திருக்கீங்க அப்படின்னா வச்சிருக்கீங்க, एक एक कदम में उत्साह उमंग की जीवन बनाई है। ஒவ்வொரு ஸ்டெப்ல கூடயும் ஊக்கம் உற்சாகத்தினோட வாழ்க்கைய உருவாக்கியிருக்கீங்க. स्थूल कदम की बात है क्या? ஸ்தூல ஸ்டெப்பினோட விஷயமா இருக்குதா? क्या मतलब हुआ? என்ன அர்த்தமா இருக்குது? माना जो भी कर्म करने के लिए आगे बढ़े, அப்படின்னா ஏதெல்லாம் வர்க்க பண்றதுக்காக நீங்க ஸ்டெப்ப வச்சீங்க, முன்னாடி போனீங்க, उसमें पहले அதுல ஃபர்ஸ்ட் क्या किया? என்ன செஞ்சீங்க? हैं?
कदम से हाँ, कदम मिलाने का मतलब है இப்போ ஸ்டெப் மேல ஸ்டெப்பை வைக்கிறதுன்னா जो भी काम करना आरंभ किया पहले बाप से पूछा। இப்போ எந்த வேலை செய்யணும்னு இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சீங்க? அப்பா கிட்ட கேட்டீங்க. अपनी मनमत से कोई भी कर्म नहीं किया। உங்களோட மன்மத் உங்களுக்கு எப்படி, உங்களோட மனசுக்கு எப்படி தோணுதோ அப்படி ஒரு வேலை கூடயும் செய்யல. ऐसे उमंग उत्साह की जीवन बनाई है। அப்படிப்பட்ட ஊக்கம் உற்சாகத்தினோட வாழ்க்கைய நீங்க அனுபவம் பண்ணிருக்கீங்க. आपकी जीवन का यादगार உங்களோட வாழ்க்கையினோட நினைவார்த்தம் वो भक्ति मार्ग में एक दिन का उत्सव मनाई लेते हैं। அது பக்தி மார்க்கத்துல என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு ஜென்மத்தினோட உற்சாகத்தை கொண்டாடி இருக்காங்க. तो उमंग उत्साह में आ जाते हैं। அப்போ ஊக்கம் உற்சாகத்துல வந்துடுறீங்க. वो एक दिन उनकी यादगार है। ஒரு நாள் என்றது அவங்களோட நினைவார்த்தமா இருக்குது. तो सभी की ऐसी सदा उत्साह उमंग। அப்போ பாபா சொல்றாங்க எல்லாருமே இப்படிப்பட்ட சதா ஊக்கம் உற்சாகம் और खुशी की जीवन है ना। பிறகு குஷியினோட வாழ்க்கை இருக்குது இல்லையா? ऐसी उमंग और खुशी की जीवन இப்படிப்பட்ட ஊக்கம் உற்சாகத்தினோட வாழ்க்கை कभी कभी की है। எப்பாவது பண்ணிருக்கீங்களா? அந்த சில டைம்ல அப்பப்போ பண்ணிட்டு இருப்பீங்களா? या रोज रोज की है। இல்லன்னா தினமும் இந்த ஒரு லைஃப் அனுபவம் செஞ்சிருக்கீங்களா? அந்த ஊக்கம் உற்சாகத்தினோட லைஃப் सदा उत्साह है। சதா ஊக்கம் உற்சாகம் இருக்குதா? कभी कभी का है। சதா உற்சாகம் இருக்குதா இல்லன்னா சில டைம் மட்டும் இருக்குதா? जो समझते हैं कि सदा उत्साह उमंग में रहते हैं। யார் இந்த விஷயத்த நினைச்சுக்கிறீங்களோ சதா ஊக்கம் உற்சாகம் இருக்குதுன்னு, हम सदैव खुशी में रहते हैं। நம்ம சதா குஷியில தான் இருக்கிறோம். खुशी हमारे जीवन का विशेष परमात्मा गिफ्ट है। குஷி நம்மளோட வாழ்க்கையினோட விசேஷமான பரமாத்மாவினோட கிஃப்டா இருக்குது. तो ऐसा सदैव अनुभव होता है। அப்போ பாபா கேக்குறாங்க இப்படி சதா அனுபவம் ஆகுதா या अभी भी नंबरवार है। இல்லன்னா இப்போ நம்பர் வாரா இருக்கா? किससे पूछा? யார கேட்டாங்க? कुछ भी हो जाए என்ன ஆனாலும் சரி, लेकिन ब्राह्मण जीवन की खुशी, ஆனா பிராமண வாழ்க்கையினோட குஷி, ब्राह्मण जीवन का उत्साह उमंग பிராமண வாழ்க்கையினோட உமங்க உற்சாக அப்படின்னா ஊக்கம் உற்சாகம் जा नहीं सकता। போக கூடாது அப்படின்னா போகாது. बाप दादा பாப் தாதா हर बच्चे का चेहरा सदा खुशनुमा देखना चाहते हैं। ஒவ்வொரு குழந்தையினோட முகத்தை சதா புன்னக முகமாகி இருக்கணும் என்றதுதான் பார்க்க விருப்பப்படுறாங்க. क्यों? क्यों देखना चाहते हैं? ஏன் விருப்பப்படுறாங்க? क्योंकि हेवनली गॉड फादर आया हुआ है तो उसकी निशानी क्या होगी? ஏன்னா ஹெவன்லி காட் ஃபாதர் வந்திருக்காங்கன்னா அப்போ அதோட அடையாளம் என்ன இருக்குது? हेवनली गॉड फादर के बच्चे हैं। ஹெவன்லி காட் ஃபாதரோட குழந்தைகளா இருக்கீங்கன்னா तो हेवन में अनुभव करना चाहिए அப்போ ஹெவனினோட அனுபவத்தை செய்யணுமா या दुख की दुनिया में अनुभव करना चाहिए? இல்லன்னா துக்கத்தினோட உலகத்துல அனுபவம் செய்யணுமா? कहाँ अनुभव करना चाहिए? எங்க அனுபவம் செய்யணும்? तो सदैव खुश नसीब। குஷ் நசீப்னா லக்கிக்காக சொல்லுவாங்க.
எப்பவுமே நம்ம அதிர்ஷ்டசாலியா இருக்கிறோம், பாக்கியசாலியா இருக்கிறோம். चुनुमा देखना चाहती हूँ। எப்படின்னா புன்னக முகம் இருக்கக்கூடியது பார்க்க விருப்பப்படுறாங்க. आप जैसा खुश नसीब न कोई बना है। உங்க போல பாக்கியசாலியாக யாருமே ஆகவும் ஆகல, और न बन सकता है। பிறகு ஆகவும் முடியாது. भिन्न भिन्न वर्ग वाले बैठे हो। பாபா சொல்றாங்க, வெவ்வேறு விதமான வர்க்கத்தினர்கள் உட்கார்ந்து இருக்கீங்க, டிபார்ட்மெண்ட் காரங்க உட்கார்ந்து இருக்கீங்க. तो ऐसा अनुभवी मूर्त बनने का स्व के प्रति प्लान बनाया है। இப்படி அனுபவி மூர்த் ஆகிறதுக்காக சுயம்காக இப்படிப்பட்ட பிளானிங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? वो भक्त तो स्थूल में वर्ग बनाए लेते, डॉक्टरों का वर्ग, इंजीनियर्स का वर्ग, वकीलों का वर्ग, मीडिया वालों का वर्ग। वो भक्त तो அந்த பக்தர்கள் स्थूल में वर्ग बनाए लेते, ஸ்தூலத்துல வர்க்கத்துல அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன இருக்குது இல்லையா, அத அவங்க பாகம் பண்ணிக்கிறாங்க, டிவைட் பண்ணிக்கிறாங்க. डॉक्टरों का वर्ग, டாக்டர்களினோட வர்க்கம், इंजीनियर्स का वर्ग, இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட வர்க்கம், वकीलों का वर्ग, வக்கீல்களினோட வர்க்கம், मीडिया वालों का वर्ग, மீடியாக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட வர்க்கம். और बाप कौन सा वर्ग बनाने आते? பிறகு அப்பா எந்த வர்க்கத்தை உருவாக்குறதுக்காக வந்திருக்காங்க? ये हद के तो अभी 100-200 वर्ष की दुनिया में आकर के बनते हैं। இப்போ ஹெல்லருக்கு உட்பட்ட ரூபத்துல என்னமோ இப்போ 100-150 வருஷத்துக்குள்ளதான் வந்து ஆகுறாங்க இப்படி எல்லாம். चलो डॉक्टरों का वर्ग 2500 साल से बनता होगा। இப்படி கூட ஆகலாம். இப்போ டாக்டர்ஸினோட ஒரு வர்க்கம் என்ன இருக்குதோ அது 2500 வருஷத்திலிருந்து ஆயிருக்கலாம். लेकिन बाप कौन सा वर्ग बनाते हैं जो पहले ही जन्म से बीज रूप स्टेज में ये हद के तो अभी 100-200 वर्ष की दुनिया में आकर के बनते हैं। चलो डॉक्टरों का वर्ग 2500 साल से बनता होगा। சரி, டாக்டர்ஸினோட வர்க்கம் என்ன இருக்குதோ அது 2500 வருஷங்கள்ல இருந்து ஆயிருக்கலாம், உருவாகி இருக்கலாம். लेकिन बाप कौन सा वर्ग बनाते हैं जो पहले ही जन्म से ஆனா அப்பா எந்த வர்க்கத்தை உருவாக்குறாங்க? அந்த வர்க்கம் ஃபர்ஸ்ட் ஜன்மத்திலிருந்தே बीज रूप स्टेज में मर्ज होकर के संसार में आ जाता है। பீஜ் ரூபி ஸ்டேஜ்ல மர்ஜ் ஆகி உலகத்துல வந்துடுது, உலகத்துக்கு வந்துடுது. द्वापर युग में फिर मर्ज हो जाते हैं। துவாபர் யுகத்துல திரும்பியும் எமர்ஜ் ஆயிடுது. वो कौन से वर्ग हैं? அது எந்த வர்க்கமா இருக்குது? अरे அரே, हर धर्म की बीज रूप आत्माएं पहले ही जन्म से मर्ज हो जाती हैं। பாபா சொல்றாங்க ஒவ்வொரு தர்மத்தினோட பீஜ் ரூபி ஆத்மாக்கள் ஃபர்ஸ்டே और सतयुग के पहले युग से ही हर धर्म की आधार मूर्त आत्माएं मर्ज हो जाती हैं। இப்போ பீஜ் ரூபி ஆத்மாக்கள் ஃபர்ஸ்ட் மர்ஜ் ஆயிடுறாங்க. பிறகு ஒவ்வொரு தர்மத்தினோட ஆதார மூர்த்திகள் கூடயும் சத்யுகத்தினோட ஃபர்ஸ்ட் ஜென்மத்தில இருந்தே மர்ஜ் ஆயிடுறாங்க. परम धाम से आती है और मर्ज हो जाती है। பரந்தாமத்திலிருந்து வராங்க, பிறகு மர்ஜ் ஆயிடுறாங்க. और द्वापर युग से பிறகு துவாபர் யுகத்திலிருந்து वो वर्ग அந்த வர்க்கம்
इमर्ज होना शुरू हो जाते हैं। அந்த வர்க்கம் என்ன இருக்குதோ அது எமர்ஜ் ஆகிறதுக்காக ஸ்டார்ட் ஆயிடுது. तो भिन्न भिन्न वर्ग वाले बैठे हो, அப்போ வெவ்வேறு விதமான வர்க்கனா வர்க்கத்தினர்கள் अपने डिपार्टमेंट காரங்க உட்கார்ந்து இருக்கீங்க. ऐसे अनुभवी मूर्त बनने का இப்படிப்பட்ட அனுபவி மூர்த்தி ஆகிறதுக்காக स्व के प्रति प्लान बनाया है। ஸ்வக்காக இப்போ இப்படி அனுபவி மூர்த்தி ஆகணும் நாம என்ற ஒரு பிளான் சுயம்காக பிளானிங் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. पहले क्या बनाएंगे? ஃபர்ஸ்ட் என்ன ஆகுவீங்க? पहले बनेंगे कि प्लान बनाएंगे? ஃபர்ஸ்ட் ஆகுவீங்களா இல்லன்னா பிளான பண்ணுவீங்களா? पहले प्लान बनाया जाता है, ஃபர்ஸ்ட் பிளான் உருவாக்கப்படுகிறது, फिर बना जाता है। பிறகு ஆகப்படுகிறது, பிறகு ஆகுவாங்க. कोई बहुत फास्ट पुरुषार्थ की गति वाले होते हैं। சில பேரு ரொம்ப ஃபாஸ்டா புருஷார்த்தம் இருக்கும், சில பேருது தீவிர கத்தியா இருக்கும். प्लानिंग भी करते जाते हैं பிளானிங்கும் பண்ணிட்டு இருப்பாங்க. और प्लानिंग के साथ साथ பிளானிங் கூடயே क्या करते हैं? என்ன செய்யறாங்க? बनते भी जाते हैं। அப்படியே ஆகிட்டு கூடயும் இருப்பாங்க, அப்படியே ஆயிட்டு கூடயும் இருப்பாங்க. तो भिन्न भिन्न ग्रुप के बच्चे बैठे हुए हैं। அப்போ வெவ்வேறு விதமான குரூப்ஸினோட குழந்தைகள் உட்கார்ந்து இருக்கீங்க. बाप दादा खुश होते हैं, பாப் தாதா சந்தோஷப்படுறாங்க. आज फलाना वर्ग இன்னைக்கு குறிப்பிட்ட வர்க்கம் फलाने वर्ग के आए हैं, वेलकम। பலானா அப்படின்னா குறிப்பிட்ட வர்க்கத்தினர்கள் வந்திருக்கீங்க, வெல்கம், मुबारक हो। வாழ்த்துக்கள். आए हैं, सेवा का उमंग उत्साह अच्छा है। வந்திருக்கீங்க, சேவையினோட ஊக்கம் உற்சாகம் நல்லா இருக்குது. लेकिन ஆனா पहले स्व का प्लान, ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? சுயமினோட பிளான், சுயம்காக பிளான பண்ணிக்கணும். आप दादा ने देखा है, பாப் தாதா இந்த விஷயத்த பார்த்திருக்காங்க. प्लान्स तो सभी आगे होकर के बनाए लेते हैं। பிளான்ஸ் என்னமோ எல்லாருமே முன்னாடி வந்து பண்ணிக்கிறாங்க. एक दो से आगे आगे बना लेते हैं ஒருத்தருக்குன்னா ஒருத்தர் என்ன செய்யறாங்கன்னா ஃபர்ஸ்டே பண்ணிக்கிறாங்க எல்லா பிளான்ஸ். और बहुत अच्छी अच्छी प्लानिंग करते हैं। அது கூடயும் ரொம்ப நல்லபடியா பிளானிங்க பண்ணிக்கிறீங்க. लेकिन ஆனா साथ ही साथ स्व उन्नति का प्लान बनाना बहुत आवश्यक है। அது கூடயே என்ன செய்யணும்னா ஸ்வ உன்னத்தினோட பிளான் கூடயும் கண்டிப்பா செஞ்சுக்கணும், அது செய்யற அவசியம் இருக்கு. बाप दादा यही चाहते हैं, பாப் தாதாக்கு இதுதான் விருப்பம் இருக்குது. हर वर्ग स्व उन्नति के प्रैक्टिकल प्लान बनाए। ஒவ்வொரு வர்க்கத்தினர்கள் ஸ்வ உன்னத்தினோட இப்போ பிராக்டிக்கல் பிளான உருவாக்கிக்கணும். இப்போ சுயமனோட உன்னதி அப்படின்னா உயர்வுக்காக பிராக்டிக்கல் பிளான உருவாக்கிக்கணும். हर वर्ग ஒவ்வொரு வர்க்கம் माने नंबरवार है அப்படின்னா நம்பர்வார் ஆகி இருக்காங்களா या एक ही जैसे नंबर के हैं? இல்லன்னா எல்லாருமே ஒரே மாதிரி நம்பர் இருக்கக்கூடியவங்களா? सीट में ऊंचाई नीचाई है சீட்ல அப் அண்ட் டவுன்ன்றது இருக்குதா? या एक जैसी सीट है? இல்லன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி சீட் இருக்கா?
बाप के बच्चे होते हैं அப்பாவினோட குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, तो एक समान बच्चे होते हैं ஒரே மாதிரி குழந்தைகள் இருப்பாங்களா, या नंबरवार पावरफुल होते हैं? இல்லனா நம்பர் வாராகி பவர்ஃபுல் ஆகி இருப்பாங்களா? तो कहा அப்ப சொன்னாங்க हर वर्ग स्वउन्नति के प्रैक्टिकल प्लान बनाए ஒவ்வொரு வர்க்கத்தினர்கள் கூடயும் என்ன செய்யணும், ஸ்வ உன்னதி அப்படின்னா சுயமினோட உயர்வுக்காக பிராக்டிக்கல் பிளான உருவாக்கிக்கணும். और अपना अपना नंबर ले ले। பிறகு உங்களோட நம்பரை நீங்க எடுத்துக்கோங்க. जैसे संगठन में इकट्ठे होते हो, எப்படி சங்கடனல ஒன்னாகுறீங்க, चाहे फॉरेन वाले चाहे देश वाले, இப்போ ஃபாரின்காரங்க இருக்கலாம், இல்லன்னா இப்போ இந்தியாக்காரங்க இருக்கலாம். मीटिंग करते हो, प्लान बनाते हो, மீட்டிங் பண்றீங்க, பிளான உருவாக்கிக்கிறீங்க. बाप दादा तो उस मीटिंग करने में भी तुम्हारी प्लानिंग करने में भी राजी है। பாப்தாதா என்னமோ உங்களோட அந்த பிளானிங்கு மீட்டிங்கு அதுல கூடயும் பாப்தாதா ஓகே தான். माना அப்படி என்ன பாப்தாதாக்கு சரிதான் சொல்றாங்க. அப்படி என்ன அர்த்தம்? அப்படி என்ன அர்த்தம்? वो मीटिंग करने का, प्लानिंग बनाने का निर्देश அந்த மீட்டிங் பண்றது பிளானிங் பண்றது இதோட கட்டளை என்ன இருக்குதோ बाप दादा देते नहीं है, செய்யுங்கன்னு பாப்தாதா ஒண்ணு ஆர்டர் கொடுக்கறது இல்ல. लेकिन उस मीटिंग में उस प्लानिंग में राजी हो जाते हैं। ஆனா அந்த மீட்டிங் பிளானிங் அதுல பாப்தாதா அத அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, சரின்னு ஓகேன்னு ஏத்துக்கிறாங்க, சமாதானம் ஆயிடுறாங்க. लेकिन जैसे उमंग उत्साह से संगठित रूप से ஆனா எப்படி ஊக்கம் உற்சாகத்துல சங்கட்டித ஆகி सेवा का प्लान बनाते हो, ऐसे ही इतने उमंग उत्साह से स्वउन्नति का नंबर சேவையினோட பிளான நீங்க எப்படி ஒன்னாகி செய்றீங்களோ அதே மாதிரி ஸ்வ உன்னதி அப்படின்னா சுயமினோட உயர்வுக்காக और भी अटेंशन दे करके बनाना है। இன்னும் அட்டென்ஷன் கொடுத்து ஆகணும்னு சொல்றாங்க. बाप दादा सुनना चाहते हैं பாப்தாதா இத கேக்குறதுக்காக कि इस मास में விருப்பப்படுறாங்க. என்னன்னா இந்த ஒரு மாசத்துல इस वर्ग वालों ने स्वउन्नति का प्लान प्रैक्टिकल में लाया है। என்னன்னா இந்த மாசம் இந்த ஒரு பர்டிகுலர் குரூப்காரங்க சுயமினோட உயர்வினோட அந்த பிளான் என்ன இருக்குதோ அது பிராக்டிகலி கொண்டு காமிச்சிருக்கீங்களா? 14 मार्च 2006 की अव्यक्तवाणी का दूसरा पेज। 14 மார்ச் 2006 அவ்யக்தவாணியினோட செகண்ட் பேஜ். जो भी वर्ग वाले आए हैं யாரெல்லாம் வர்க்கத்தினர்கள் வந்திருக்கீங்க वो हाथ उठाओ। அவங்க கைய தூக்குங்க. सब वर्ग वाले हैं। எல்லா வர்க்கத்தினர்கள் இருக்கீங்க. अच्छा அச்சா, इतने आए हैं? இத்தனை பேர் வந்திருக்கீங்களா? बहुत आए हैं। நிறைய பேர் வந்திருக்கீங்க. सुना है 5-6 वर्ग वाले आए हैं। கேள்விப்பட்டிருக்கேன் 5-6 வர்க்கத்தினர்கள் வந்திருக்கீங்க. बहुत अच्छा है। ரொம்ப நல்ல விஷயம். भले आए। பரவாயில்ல வாங்க. अभी एक लास्ट टर्न रहा हुआ है। இப்போ ஒரு லாஸ்ட் டர்ன் பேலன்ஸ் இருக்குது. क्योंकि बाप दादा ने होमवर्क तो दे ही दिया था। ஏன்னா பாப் தாதா ஹோம்வொர்க் என்னமோ ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. कितने दिन का होमवर्क दिया था? எத்தனை நாளுக்கான ஹோம்வொர்க்க கொடுத்திருந்தாங்க?
बाप दादा तो रोज रिजल्ट देखते हैं। பாப் தாதா என்னமோ தினமும் ரிசல்ட்ட பாக்குறாங்க. आप समझेंगे बाप दादा हिसाब लेगा लास्ट टर्न में। நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? பாப் தாதா லாஸ்ட் டர்ன்ல அந்த கணக்க பாப்பாங்க. लेकिन बाप दादा तो रोज देखते हैं। ஆனா பாப் தாதா தினமும் பாக்குறாங்க. अभी भी இப்பவும் और भी 15 दिन है। இன்னும் 15 நாள்கள் இருக்குது. इस 15 दिन में இந்த 15 நாட்கள்ல हर वर्ग वाले जो आए हैं ஒவ்வொரு வர்க்கத்தினர்கள் யாரு வந்திருக்கீங்க वो भी, அவங்களும் और जो नहीं भी आए हैं उन वर्ग के निमित्त बने हुए बच्चों को बाप दादा பிறகு யாரு வரலையோ அந்த குழந்தைகளுக்காக கூடயும் பாப் தாதா यही इशारा देते हैं இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் குறிப்பிட்டு சொல்றாங்க. कि हर वर्ग अपने स्वावलंबी का कोई प्लान बनाओ। ஒவ்வொரு வர்க்கத்தினர்கள் கூடயும் என்ன செய்யணும்னா சுயமினோட உன்னதிக்காக உயர்வுக்காக பிளான பண்ணுங்க. कहाँ नहीं आए எங்க வரல, और कहाँ आए हैं? பிறகு எங்க வந்திருக்காங்க, हैं? कहाँ आए हैं और कहाँ नहीं आए हैं? எங்க வந்திருக்காங்க, பிறகு எங்க வரல, और जो आए हैं उनमें कितने वर्ग आए हैं? யாரு வந்திருக்காங்களோ அதுல எத்தனை பேர் வந்திருக்காங்க, अरे எத்தனை வர்க்கங்கள் வந்திருக்கு. अभी भी तो बताया, அரே இப்பதானே சொன்னாங்க, अभी बताया ना कितने वर्ग आए हैं? இப்ப சொன்னாங்க இல்லையா எத்தனை வர்க்கங்கள் வந்திருக்கு. हैं? 5-6 वर्ग आए हैं 5-6 வர்க்கங்கள் வந்திருக்கு. और जो नहीं आए हैं इसका मतलब वो भी இப்ப யாரு வரலையோ அதுக்கு அர்த்தம் என்னன்னா அவங்களும் आने वाले हैं या नहीं है? வர போகிறாங்களா இல்லையா, आने वाले हैं। வர போகிறாங்க. तो जो नहीं आए हैं அப்ப யாரு வரலையோ उन वर्ग के निमित्त बने हुए बच्चों को भी बाप दादा ये इशारा देते அந்த हैं வர்க்கத்தினோட குழந்தைகளுக்கு கூடயும் பாபா இதுதான் குறிப்பிட்டு சொல்றாங்க. कि हर वर्ग अपने स्वाउन्नति का कोई भी प्लान बनाओ। ஒவ்வொரு வர்க்கத்தினர்கள் கூடயும் தன்னோட சுயமினோட உயர்வுக்காக பிளானஸ் பண்ணுங்க, ஏதாவது பிளான பண்ணுங்க. कोई विशेष शक्ति அப்போ விசேஷமான சக்தி, स्वरूप बनने का व विशेष कोई गुणमूर्त बनने का விசேஷ சக்தி ஸ்வரூப் இல்லைன்னா விசேஷமான குணரூபம் ஆகிறதுக்காக, व विश्व कल्याण के प्रति कोई न कोई लाइट मैट देने का இல்லைன்னா விஸ்வ கல்யாண் அப்படின்னா உலகத்துக்கே நன்மை ஆகணும் என்ற ஒரு லைட்டை கொடுக்கறதுக்காக, हर एक वर्ग आपस में निश्चित करो। லைட் மற்றும் மைட்டை கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு வர்க்கத்தினர்கள் என்ன செய்யணும்னா அத பிக்ஸ் பண்ணிக்கணும். और फिर चेक करो பிறகு அதை செக் பண்ணிக்கோங்க. कि जो भी वर्ग के मेंबर हैं யாரெல்லாம் வர்க்கத்தினோட மெம்பர்ஸ் இருக்காங்க, मेंबर बने बहुत अच्छा किया। மெம்பரா ஆயிட்டீங்க, அது என்னமோ ரொம்ப நல்ல விஷயம்தான். कोई वर्ग बनाया जाता है இப்போ ஒரு வர்க்கம் உருவாக்கப்படுகிறதுன்னா तो एक से ही बनता है या अनेक से बनता இப்போ है? ஒரு வர்க்கம் ரெடி ஆகணும்னா ஒருத்தரால ஆயிடுமா இல்லன்னா நிறைய பேர் வேணுமா, நிறைய பேர் மூலமா ஆகுமா, अनेकों से बनता है। நிறைய பேர் சேர்ந்தா ஆகுது. उसमें मुख्य मेंबर्स भी होते हैं, அதுல முக்கியமான மெம்பர்ஸ் இருப்பாங்க, मैनेजमेंट करने वाला भी होता है, மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடியவங்களும் இருப்பாங்க, மேனேஜ்மெண்ட்ட செய்பவங்க கூடயும் இருப்பாங்க. लिखा पढ़ी करने वाले भी होते हैं, அதுல அந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பாப்பாங்க இல்லையா அவங்க கூடயும் இருப்பாங்க. तो बोला मेंबर बने बहुत अच्छा किया। நீங்க மெம்பர் ஆயிட்டீங்க, அது என்னமோ ரொம்ப நல்ல விஷயம் ஆயிடுச்சு.
लेकिन हर मेंबर नंबर 1 होना चाहिए। ஆனா ஒவ்வொரு மெம்பர் கூடயும் நம்பர் 1 ஆகணும், நம்பர் 1 ஆக இருக்கணும். सिर्फ नाम नोट हो गया फलाने वर्ग के मेंबर है, ऐसे नहीं। பாபா சொல்றாங்க வெறும் பேரை நோட் ஆயிடுச்சு, பேர் நோட் ஆயிடுச்சு, குறிப்பிட்ட வர்க்கத்தினோட மெம்பர் ஆயிருக்கீங்க, அது இல்ல. लेकिन फलाने वर्ग के ஆனா குறிப்பிட்ட வர்க்கத்தினோட स्वाउन्नति करने वाले मेंबर हैं। சுயமினோட உயர்வ பண்ணிக்க கூடிய மெம்பர், सिर्फ परचिंतन में लगे रहने वाले नहीं। மத்தவங்க பத்தி வீணா யோசிக்கிறவங்க இல்ல, மத்தவங்க பத்தி வீணா சிந்தனை செய்யறாங்க இல்லையா, அப்படி இல்ல. ये हो सकता है இது ஆகலாம். जो वर्ग के निमित्त हैं वो उठो। யாரு வர்க்கத்துக்கு நிமித்தா இருக்கீங்க இல்லையா, அவங்க எஞ்சுக்கோங்க. हाँ, जो भी वर्ग हैं, ஏதெல்லாம் வர்க்கங்கள் இருக்குதோ, जो भी निमित्त हैं, யாரெல்லாம் நிமித்தமா இருக்கீங்க, तो निमित्त वाले उठो। அப்ப யாரு நிமித்தமா இருக்கீங்களோ அப்படின்னா ட்ரஸ்டியா இருக்காங்க இல்லையா, அவங்க நின்னிக்கோங்க. मना அப்படின்னா वर्ग को बनाने वाले कोई निमित्त भी होंगे ना। அப்படின்னா அந்த வர்க்கம் அந்த குரூப்ப உருவாக ஆக்குற நிமித்தம் கூட இருப்பாங்க இல்லையா, அதுக்கு ட்ரஸ்டி கூட யாராவது இருப்பாங்க இல்லையா, तो उठो। அப்ப அவங்க எஞ்சுக்கோங்க. उन वर्गों में जो फॉरेन वाले हैं, அந்த வர்க்கத்துல யாரு ஃபாரினர்ஸ் இருக்காங்க, वो निमित्त भी उठो। அந்த நிமித்தமானவங்க கூடயும் எஞ்சு நின்னிக்கோங்க. और जो स्वउन्नति का प्लान बनाने वाले स्वदेशी हैं, பிறகு சுயமினோட உன்னதிக்காக பிளான் பண்ணக்கூடிய ஸ்வதேசிகள் கூட இருக்கீங்க இல்லையா, वो भी उठो। ஸ்வதேசினா இந்தியன்ஸ், அவங்க கூடயும் எஞ்சு நின்னிக்கோங்க. फॉरेन वाले जो 4-5 निमित्त हैं, ஃபாரின் காரங்க 4-5 பேரு நிமித்தமா இருக்கீங்க. टोटल कितने आए हैं? டோட்டல் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 5-6। और फॉरेन वाले उनमें कितने हैं? 5 சொன்னாங்க இல்லையா, அதுல ஃபாரினர்ஸ் எத்தனை பேரு? 4-5। 4-5. तो स्वदेशी कितने हुए? ஸ்வதேசி எத்தனை பேரு? டோட்டல் 5-6 சொன்னாங்க, அதுல விதேசி 4-5. ஸ்வதேசி எத்தனை பேரு? एक वर्ग ऐसा है ஒரு வர்க்கம் எப்படி இருக்குன்னா, जो स्वदेशी भी है யாரு ஸ்வதேசியும் இருக்காங்க, और स्वदेशी वर्ग में பிறகு ஸ்வதேசி வர்க்கத்துல स्वउन्नति का प्लान बनाने वाला है। சுயமினோட உன்னதிக்காக பிளான் கூடயும் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. तो फॉरेन वाले जो हैं उनसे कहा, ஃபாரின் காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக சொன்னாங்க பாபா. क्या कहा? என்ன சொன்னாங்க? उठो। ஏஞ்சி நின்னிக்கோங்க. बाप दादा को तो सभी बहुत शक्तिशाली मूर्तियां लगती हैं। பாப் தாதாக்கு என்னமோ எல்லாருமே ரொம்ப சக்திசாலியான மூர்த்திகள், எல்லாருமே சக்திசாலியான மூர்த்திகள் ஆகி தோன்றீங்க. ऐसे नहीं कि जिनको उठा कहा है, இல்லன்னா அப்படி இல்ல. இப்ப யார மேல ஏஞ்சி நின்னிக்கோங்கன்னு சொல்லிருக்காங்களோ उनको ही नीचे से ऊपर उठना है। அவங்களுக்கு தான் கீழே இருந்து மேல எஞ்சுக்கணும். लेकिन बाप दादा को सभी शक्तिशाली दिखाई देते हैं। அப்படி கிடையாது. ஆனா பாப் தாதாக்கு எல்லாருமே சக்திசாலி ஆனவங்க தான் என்ற விஷயம் தோணுது. बहुत अच्छी मूर्तियां हैं। ரொம்ப நல்ல மூர்த்திகளா இருக்கீங்க. तो आप सभी समझते हो। அப்போ பாபா சொல்றாங்க நீங்க எல்லாருமே இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறீங்க.
कि हम 15 दिन में कुछ करके दिखाएंगे. நாங்க 15 நாளுக்குள்ள ஏதோ ஏதோ பண்ணி காமிப்போம். ऐसा हो सकता है? இப்படி ஆக முடியுமா? बोलो. சொல்லுங்க. हो सकता है? சொல்லுங்க. இப்படி ஆகலாமா? முடியுமா? कोई ने कहा हम पूरा पुरुषार्थ करेंगे. யாரோ சொன்னாங்க நாங்க முழுமையா புருஷார்த்தத்தை செய்வோம். और बोलो. இன்னும் சொல்லுங்க. और क्या हो सकता है? வேற என்ன ஆகலாம்? फिर कोई ने कहा. அப்போ யாரோ சொன்னாங்க प्रशासक वर्ग ने प्लान बनाया है இப்போ ஆட்சி செய்யற அந்த குரூப் இருக்கு இல்லையா, कि हम कोई गुस्सा नहीं करेंगे. அந்த ஆட்சி செய்யக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அந்த வர்க்கத்தினர்கள் அவங்க என்ன சொன்னாங்க, நாம கோவம் பட மாட்டோம். भले शंकर पार्टी का कोई महान मेरे सामने आ जाए. भले शंकर पार्टी इनोட மகானா இருக்கிறவங்க யாராவது முன்னாடி வந்துட்டாலும் நாங்க கோவப்பட மாட்டோம். तो भी हम कोई गुस्सा नहीं कर. इसका मतलब क्या हुआ? ஆனாலும் நாம எந்த விதமான கோவம் பண்ணிக்க மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? कि प्रशासक वर्ग वालों को बहुत गुस्सा आता है. இப்ப ஆட்சி செய்பவர் என்னோட அந்த குரூப் இருக்கு இல்லையா, ஆட்சி செய்யற குரூப் அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. हम राजा बने. நாம ராஜா இருக்கிறோம். हमको बाबा ने राजाई दी है, हमारी बात क्यों नहीं मानेगा? பாபா நமக்கு ராஜாங்கத்தை கொடுத்திருக்காங்க, ஏன் பேச்ச ஏன் கேட்க மாட்டான்? तो जिन्होंने बोला है कि प्रशासक वर्ग वालों ने प्लान बनाया है कि कोई गुस्सा नहीं करेंगे. யார் சொல்லிருக்காங்க? இப்போ இந்த ஆட்சி செய்யற அந்த குரூப் இருக்கு இல்லையா, அவங்க எந்த விதமான கோபம் கூடயும் பட மாட்டாங்க. तो बाप दादा ने कहा. பாப் தாதா சொன்னாங்க उनकी इंक्वायरी भी करते हो. அவங்களோட என்கொயரி கூட செய்றீங்களா? किनकी? யாரோடது? प्रशासक वर्ग वालों की. பாபா சொல்றாங்க அந்த பிரசாசக் வர்க்கம்னா அந்த ஆட்சி செய்யற குரூப் இருக்கு இல்லையா, அவங்களோட என்கொயரி கூட நீங்க பண்றீங்களா? टीचर्स ग्रुप से. டீச்சர்ஸ் குரூப் கூட. आप बहने हिम्मत रखते हैं. சிஸ்டர்ஸா இருக்கிற நீங்க தைரியத்தை வைக்கிறீங்க, தைரியத்தை காமிக்கிறீங்க. 15 दिन में इंक्वायरी करके रिजल्ट बता सकते. 15 நாளுக்குள்ள என்கொயரி பண்ணி அப்படின்னு அதெல்லாம் செக் பண்ணி ரிசல்ட்ட கொடுப்போம். किनकी इंक्वायरी? யாரோட என்கொயரி பண்றது? प्रशासक वर्ग की इंक्वायरी. இந்த பிரசாசக் வர்க்கம் இருக்கு இல்லையா, ஆட்சி செய்யற ஒரு வர்க்கம் இருக்கு இல்லையா, அவங்களோட என்கொயரி பண்ணி நாம கொடுப்போம். सिर्फ बेसिक नॉलेज में ही या एडवांस नॉलेज में भी? பாபா கேக்குறாங்க வெறும் பேசிக் நாலேஜ்லயா இல்லன்னா அட்வான்ஸ் நாலேஜ்லயுவா இப்படியான்னு கேக்குறாங்க. 15 दिन में इंक्वायरी करके रिजल्ट बता सकते हैं. 15 நாளுக்குள்ளேயே என்கொயரி பண்ணி ரிசல்ட்ட கொடுக்கலாம். फॉरेन वाले तो हाँ कर रहे हैं. ஃபாரின் காரங்க என்னமோ ஹான்னு சொல்றாங்க, சொல்லிட்டு இருக்கீங்க. किस बात की? எந்த விஷயத்துக்கான ஹான்னு சொன்னீங்க? எந்த விஷயத்துல? फॉरेन वाले किस बात की हाँ कर रहे हैं? ஃபாரின் காரங்க எந்த விஷயத்துல ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? कि हम 15 दिन में 15 நாளுக்குள்ள நாம क्या करके दिखाएंगे? என்ன பண்ணி காமிப்போம்? प्रशासक वर्ग वालों की इंक्वायरी. பிரசாசக் காரங்க இருக்காங்க இல்லையா, அந்த ஆட்சி செய்யற அந்த குரூப் என்ன இருக்குதோ அவங்களோட करके दिखाएंगे. அவங்களோட என்கொயரி அப்படின்னா அவங்க பத்தி எல்லாமே செக் பண்ணி நம்ம சொல்வோம். फॉरेन वर्ग वालों के लिए ஃபாரின் வர்க்கம் இருக்கு இல்லையா, அவங்களுக்காக रिजल्ट दे दिया. ரிசல்ட்ட கொடுத்துட்டாங்க. क्या?
कि वो हिम्मत रखते அவங்க हैं தைரியத்தை காமிக்கிறாங்க. कि हम प्रशासक वर्ग की भी इंक्वायरी करके நம்ம दिखाएंगे। பிரசாசக் வர்க் இருக்கு இல்லையா, அவங்களோட என்கொயரி கூடயும் பண்ணி காமிப்போம். अच्छा, அச்சா, आप क्या समझती हो? நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? हो सकता है। ஆகலாமா? ஆகும். ये किससे पूछा होगा? ஆகுமா? யார கேட்டிருப்பாங்க இது? है फॉरेन वर्ग वालों के लिए तो ऐसे बोल दिया। ஃபாரின் வர்க்கம் இருக்கு இல்லையா, அவங்களுக்காக என்னமோ இப்படி சொல்லிட்டாங்க. और अब किससे बोला? இப்போ யாருக்கு சொன்னாங்க? किससे पूछा? யார கேட்டாங்க? आप क्या समझती हो? என்ன நினைச்சுக்கிறீங்க? प्रशासक वर्ग की इंक्वायरी करके दिखा सकती हो? இப்போ பிரசாசக் வர்க் இருக்கு இல்லையா, ஆட்சி செய்யற அந்த ஒரு குரூப் இருக்கு இல்லையா, அவங்க பத்தி எல்லாமே என்கொயரி பண்ணி காமிக்க முடியுதா உங்களால? हो सकता है। ஆகலாமா? ஆகுமா? किससे पूछा யார होगा? கேட்டிருப்பாங்க? हैं? अरे विदेशी वालों की तो रिजल्ट दे दिया। அரே விதேசிக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக என்னமோ ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. कि वो तो हिम्मत करते हैं प्रशासक वर्ग वालों की भी क्या करेंगे? அவங்க தைரியத்தை காமிக்கிறாங்க. என்னன்னு சொல்றாங்க? இப்ப பிரசாசக் வர்க் இருக்கு இல்லையா, ஆட்சி செய்யற அந்த குரூப், அவங்களோட என்கொயரி கூடயும் பண்ணி காமிப்போம். इंक्वायरी करके दिखाएंगे। आप क्या समझती हो? நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? ये किससे बोला? யாருக்கு சொன்னாங்க? हैं? टीचर्स से बोला, लेकिन वो टीचर्स फॉरेन वर्ग वाली है। டீச்சர்ஸ்க்காகன்னு சொன்னாங்க யார சிஸ்டர். பாபா சொல்றாங்க டீச்சர்ஸ்க்கு என்னமோ ஓகே தான், ஆனா அந்த டீச்சர்ஸ் ஃபாரின் வர்க்கத்தினர் இருக்காங்களா? ये भारत वर्ग वाली है। இல்லைன்னா பாரத வர்க்கத்துல அந்த குரூப்ல இருக்கக்கூடியவங்கலாம், उनसे भी बोला। அவங்களுக்காகவும் சொன்னாங்க. भारत वाले बताओ, हो सकता है? பாரத்காரங்க சொல்லுங்க, ஆகலாமா? ஆகுமா? माने जो प्रशासक वर्ग वाले हैं, அப்படின்னா ஆட்சி செய்யக்கூடியவங்க யார் இருக்காங்க, उनकी इंक्वायरी करके दिखा सकती हो? அவங்களோட என்கொயரிய பண்ணி காமிக்கலாமா? உங்களால ஆகுமா காமிக்க? शासक वर्ग वाले हैं, उनकी इंक्वायरी करके दिखा सकती हो? பாபா சொல்றாங்க இப்ப யாரு அந்த ஆட்சி செய்யக்கூடிய குரூப் இருக்கு இல்லையா, அவங்க பற்றி என்கொயரி பண்ணி நீங்க சொல்ல முடியுமா? बाप दादा को तो आप सभी की सूरतें देख करके लगता है பாப் தாதாக்கு என்னமோ உங்களோட முகங்களை எல்லாமே பார்த்து இப்படி தோணுது, कि रिजल्ट तो अच्छी है। ரிசல்ட் என்னமோ நல்லதா இருக்குது. लेकिन अगर 15 दिन भी अटेंशन रखने का पुरुषार्थ करेंगे, ஆனா ஒருவேளை 15 டேஸ் கூடயும் 15 நாட்கள் கூடயும் நீங்க அட்டென்ஷனை வச்சீங்கன்னா, तो ये अभ्यास आगे भी काम में आएगा। கவனத்தை செலுத்துனீங்கன்னா இந்த ஒரு பயிற்சி என்றது வருங்காலத்துல கூடயும் யூஸ் ஆகும். अभी ऐसे मीटिंग करना இப்போ இப்படிப்பட்ட மீட்டிங்க பண்ணுங்க, जो जिसको लक्ष्य लेना हो किसी भी गुण का, எப்படின்னா யாருக்கு எந்த லட்சம் வேணும், லட்சத்தை அடையணும் என்றது இருக்குமோ, किसी भी शक्ति रूप का, எந்த சக்தி ரூபம் வேணாலும் இருக்கலாம், उसमें बाप दादा नंबर देंगे। அதுல பாப் தாதா நம்பரை கொடுப்பாங்க. बाप दादा तो देखते रहते हैं। பாப் தாதா என்னமோ பார்த்துட்டே இருப்பாங்க. कहाँ बैठे बैठे देखते रहते हैं? எங்க உட்காந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க? तलैटी में। தலஹெட்டிலையான்னு கேக்குறாங்க. हाँ। नंबर 1 वर्ग स्वास्थ्य सेवा में कौन कौन है? நம்பர் 1 குரூப் அப்படின்னா சுயமினோட சேவல யாரு ஃபர்ஸ்டா இருக்கீங்க?
ஏன்னா பாப் தாதா இந்த விஷயத்த பார்த்தாங்க. कि प्लानिंग बहुत अच्छी बनाते हैं, பிளானிங் என்னமோ ரொம்ப நல்லபடியா பண்றீங்க. लेकिन सेवा और स्वोन्नति ஆனா சேவை பிறகு சுயமினோட அந்த முன்னேற்றம் என்றது दोनों अगर साथ साथ नहीं है அது ரெண்டு விஷயம் கூடயும் ஒன்னா இல்லைன்னா तो सेवा के प्लान में जितनी सफलता चाहिए उतनी नहीं होती. அப்போ பாபா சொல்றாங்க சேவையினோட பிளான்ல எந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு கிடைக்காது. इसलिए समय की समीपता को सामने देखते हुए அதனாலதான் நேரத்தினோட அந்த ஒரு அந்த நேரத்தை முன்னாடி வச்சு सेवा और स्वोन्नति को कंबाइंड रखो. அந்த நேரம் ரொம்ப கிட்ட இருக்குது இல்லையா? சோ அத பார்த்து என்ன செய்யணும்? சேவா மற்றும் சுயமினோட முன்னேற்றம் அது என்ன செய்யணும்? ஒன்னாக்கணும். सिर्फ स्वोन्नति भी नहीं चाहिए, வெறும் சுயமினோட முன்னேற்றம் மட்டும் வேண்டாம், அது மட்டும் இருந்தா ஆகாது. सेवा भी चाहिए, சேவையும் வேணும். लेकिन स्वोन्नति की स्थिति से ஆனா சுயமினோட உன்னதி அப்படின்னா சுயமினோட முன்னேற்றம் என்ன இருக்கு? அந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்து सेवा में सफलता अधिक होगी. சேவையில என்னன்னா வெற்றி என்றது கிடைக்கணும். सेवा के व स्वोन्नति के सफलता की निशानी है. இப்போ சேவை பிறகு சுயமினோட முன்னேற்றம் இதுல வெற்றி அடைஞ்சிருக்கீங்கன்னா அதுக்கு அடையாளமா இருக்குது. स्वयं भी दोनों में स्वयं से संतुष्ट हो. எப்படின்னா சுயம் கூடயும் இந்த ரெண்டு விஷயத்துல திருப்தியாகி और இருக்கு. जिनकी सेवा करते हैं பிறகு யாரோட சேவை நீங்க செய்றீங்களோ उनको भी सेवा द्वारा संतुष्टता का अनुभव. அவங்களுக்கு கூடயும் சேவை மூலமா அந்த திருப்தி அடையணும், திருப்தி ஆகணும் அவங்களுக்கு. अगर स्व को व जिनकी सेवा के निमित्त है उनको பாபா சொல்றாங்க ஒருவேளை சுயம் பிறகு யாரோட சேவை பண்றதுக்காக நீங்க நிமித்தமா இருக்கீங்க, संतुष्टता का अनुभव नहीं होता है ஒருவேளை திருப்தியினோட அனுபவம் ஆகலைன்னா तो सफलता कम होगी அப்போ வெற்றி என்றது கம்மி கிடைக்கும். और मेहनत ज्यादा करनी पड़ती है. பிறகு உழைப்பு என்றது அதிகம் இருக்கும். अभी आप सभी जानते हो இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் कि सेवा में व स्वोन्नति में सफलता का सहज प्राप्ति करने वाली இப்போ ஸ்வ உன்னதி அப்படின்னா சுயமுனோட முன்னேற்றம் பிறகு சேவால வெற்றி கிடைக்கிற गोल्डन चाबी कौन सी है? வெற்றி கிடைக்கணும்னா அதுக்காக கோல்டன் சான்ஸ் ஏதா இருக்குது? अनुभव तो सभी को है. எல்லாருக்குமே அனுபவம் இருக்குது. गोल्डन चाबी है அதோட கோல்டன் கீயா இருக்குது, சாவியா இருக்கு. अपनी चलन से चेहरे से உங்களோட நடத்த மூலமா முகம் மூலமா संबंध और संपर्क में निमित्त भाव இப்போ தொடர்புல வரீங்க, சம்பந்தத்துல வரீங்க, அப்போ எப்படி இருக்கணும்னா நிமித்த பாவ் அப்படின்னா ட்ரஸ்டி ஆகி இருக்கணும், निर्माण भाव பணிவாக இருக்கணும். और सबके प्रति निर्मल वाणी. பிறகு எல்லாருக்காக கூடயும் நிர்மல் வாணின்னா அழுக்கு இல்லாத வாணி. जैसे ब्रह्मा बाप और जगदम्बा को देखा சுத்தமான வாணின்னு சொல்றாங்க. எப்படி பிரம்மா பாப் மற்றும் ஜெகதம்பாவை பாத்தீங்க. लेकिन अभी कहाँ कहाँ सेवा की सफलता में परसेंटेज हो जाती है. ஆனா இங்க சில இடத்துல என்ன ஆகுதுன்னா சேவைல பர்சன்டேஜ் வந்துடுது, பர்சன்டேஜ்ல வெற்றி கிடைக்குது. उसका कारण है இதுக்கு காரணம் என்னன்னா जो चाहते हैं जितना करते हैं என்ன விருப்பப்படுறீங்களோ எந்த அளவுக்கு செய்றீங்களோ जितना प्लान बनाते हैं எந்த அளவுக்கு பிளான பண்றீங்க उसमें परसेंटेज क्यों हो जाती है? அதுல பர்சன்டேஜ் ஏன் ஆயிடுது?
ये परसेंटेज ல ஆயிடுது. बाप दादा ने मेजॉरिटी में कारण दिखा है. बाप दादा மெஜாரிட்டி நிறைய பேர்ல இந்த ஒரு காரணத்தை பார்த்திருக்காங்க. कि सफलता में कमी का कारण है एक शब्द. இப்போ வெற்றி இருக்கு இல்லையா, அது கிடைக்கலன்னா அது கம்மி கிடைக்குது, இல்லைன்னா வெற்றி கிடைக்கலன்னா அதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம் தான். वो कौन सा शब्द है? அது எந்த வார்த்தையா இருக்குது? मैं. நானு. मैं शब्द நானே என்ற வார்த்தை 3 प्रकार से यूज होता है. மூணு ரூபத்துல அது யூஸ் ஆகுது. देही अभिमानी भी मैं आत्मा हूँ. தேஹி அபிமானி அப்படின்னா ஆத்மாபிமானிக்கு சொல்லுவாங்க. சோ பாபா சொல்றாங்க, இந்த தேஹி அபிமானி ஆகிறதுலயும் நான் ஆத்மா. देही अभिमानी. தேஹி அபிமானின்னா आत्माभिमानी मैं. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மா அபிமானி என்ற மே என்ற நானு. मैं शब्द आता है ना, நானே என்ற வார்த்தை வருது இல்லையா? मैं आत्मा. நான் ஆத்மா. और देह अभिमानी में भी मैं जो कहता हूँ करता हूँ वही ठीक है. பிறகு தேகாபிமானத்துல கூடயும் நான் என்ன சொல்றேனோ நான் என்ன செய்யறேனோ அதேதான் கரெக்ட். मैं बुद्धिमान हूँ. நான் புத்திசாலியா இருக்கேன். ये हद की मैं. இந்த எல்லாருக்கு உட்பட்ட நானு என்றது. ये मैं இந்த நானு என்றது देह अभिमान में भी लाती है. தேகாபிமானத்திலையும் கொண்டு வருது. देह अभिमान आ जाता है. தேகாபிமானம் வந்துடுது. और तीसरी भी मैं है. பிறகு மூணாவது மே அப்படின்னா நானு என்றது இருக்குது. जब कोई दिल शिकस्त हो जाता है, இப்போ யாராவது தில் ஷிகஸ்ட்னா ஃபீலிங் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகம் ஆயிடுது இல்லையா, அப்படின்னா ஃபீலிங் ஆகுது இல்லையா, ஃபீலிங்ல வந்துடுறாங்க. तो भी मैं आता है. அப்ப கூட என்னன்னு சொல்வாங்க? நானு என்றது வருது. मैं ये नहीं कर सकता. நான் இப்படி செய்ய முடியாது. मेरी हिम्मत नहीं है. எனக்கு தைரியம் இல்ல. या मेरे में हिम्मत नहीं है. இல்லனா எனக்குள்ள இந்த தைரியம் இல்ல. मैं ये बात सुन नहीं सकता. நான் இந்த விஷயத்தை கேட்க முடியாது. मैं इसको समा नहीं सकता. நான் இந்த விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியறது இல்ல என்னால. तो बाप दादा तीनों प्रकार के मैं के गीत बहुत सुनते हैं. அப்போ பாப் தாதா 3 விதமான மே அப்படின்னா நானு என்ற ஒரு பாட்டை அதிக கேக்குறாங்க. ब्रह्मा बाप जगदम्बा ने जो नंबर लिया, ஜெகதம்பா எந்த நம்பரை எடுத்துக்கிட்டாங்க? किसने யாரு और जगदम्बा ने. பிறகு ஜெகதம்பா. कितने नंबर हो गए? அப்போ எத்தனை நம்பர்ஸ் ஆயிடுச்சு? 3 नंबर हो गए. 3 நம்பர் ஆயிடுச்சு. 3 நம்பர் ஆயிடுச்சா? कौन कौन से? எது ஆயிருக்கு? ब्रह्मा. யாரு? பிரம்மா, बाप और जगदम्बा. பிறகு ஜெகதம்பா. பிரம்மா யாரு? பிரம்மா, பாப் மற்றும் ஜெகதம்பா. பிரம்மா யாரு? ஆரம்பத்துல இருந்தவங்கன்னு யாரோ சொல்றாங்க. பாபா கேக்குறாங்க, ஆரம்பத்துல இருந்தவங்களா? अच्छा अच्छा, वो विष्णु बनती है. அவங்க விஷ்ணு ஆகுறாங்களா? वो आदि वाली ब्रह्मा, அந்த ஆதியில இருந்த பிரம்மா, जिसके द्वारा सुनने सुनाने के भक्ति मार्ग का फाउंडेशन डाला गया, யாரு மூலமா கேக்குறது மற்றும் சொல்ற பக்தி மார்க்கத்தினோட ஃபவுண்டேஷன் போடப்பட்டது.
लक्ष्मी नारायण बनते हैं? அவங்க பிரம்மா சோ விஷ்ணு அப்படின்னா லக்ஷ்மி நாராயண ஆகுறாங்களா? हैं? लक्ष्मी बनती है? லக்ஷ்மி ஆகுறாங்களா? नहीं बनती। ஆகிறது तो கிடையாது. लक्ष्य ही प्राप्त नहीं हुआ तो पहला नंबर कैसे? இப்ப லட்சமே பிராப்தி ஆகலைன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் எப்படி ஆக முடியும்? पहला नंबर कौन? ஃபர்ஸ்ட் நம்பர் யாரு? ब्रह्मा। जैसे पहले अव्यक्तवाणी में बोला பிரம்மா எப்படி ஃபர்ஸ்ட் அவ்யக்தவாணில சொன்னாங்க 3 सीट्स फिक्स हुई है। மூணு சீட்ஸ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ब्रह्मा, बाप और जगदम्बा। பிரம்மா, பாப், பிறகு ஜெகதம்பா. तो ब्रह्मा किसके लिए बोला गया? அப்போ பாபா கேக்குறாங்க பிரம்மான்னு சொல்லி யாருக்கு சொல்லப்பட்டது? ब्रह्मा सो विष्णु। பிரம்மா சோ விஷ்ணு मना அப்படின்னா जिसने ब्रह्मा का कार्य किया है करके दिखाया है। யாரு பிரம்மாவினோட வேலைய பண்ணிருக்காங்களோ பண்ணி காமிச்சிருக்காங்க. बड़ी अम्मा का विशेष कार्य क्या होता है? பெரிய அம்மாவினோட விசேஷமான வேலை என்ன இருக்குது? विशेष गुण क्या होता है? விசேஷமான குணம் என்ன? गुण के आधार पर विशेष कार्य भी रुढ़ा हुआ है। குணத்தினோட ஆதாரப்படி விசேஷமான வேலை கூடயும் क्या गुण होता है? ஃபிக்ஸ் ஆயிருக்குது. எந்த குணம் இருக்குது? सहनशीलता। சகிப்புத்தன்மை. तो वो सहनशीलता वाला ब्रह्मा कौन हुआ? அப்போ அந்த சகிப்புத்தன்மைய தாரண பண்ண அந்த பிரம்மா யாரு? हैं? दादा लेखराज। தாதா லேக்ராஜ். प्रैक्टिकल में नंबर 1 बन के दिखाया। பிராக்டிக்கல்ல நம்பர் 1 ஆகி காமிச்சாங்க. लेकिन सहनशीलता तो रही, சகிப்புத்தன்மை என்னமோ இருந்தது. लेकिन आसुरी बच्चों का सामना करने की ताकत ஆனா ஆசுரி குழந்தைகளை எதிர்க்கிற சக்தி नहीं रही। இருக்குல்ல. तो बैलेंस அப்போ பேலன்ஸ் रहा या नहीं रहा? नहीं रहा। இருந்ததா இல்லையா? இல்ல, இருக்கல. मना अम्मा तो हुआ, அப்படின்னா அம்மா என்னமோ ஆனாங்க. लेकिन विष्णु नहीं हुआ। ஆனா விஷ்ணு ஆகல. विष्णु बनने के लिए फिर क्या करना पड़े? விஷ்ணு ஆகிறதுக்காக என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும்? அப்போ लॉ और लव का बैलेंस रखना पड़े। லா மற்றும் லவ் என்னோட பேலன்ஸ வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். तो वो मूर्ति அப்ப அந்த மூர்த்தி जो लवफुल पार्ट बजाने में भी बैलेंस और யாரு லவ்ஃபுல் பார்ட்ட பண்றதுல கூடயும் பேலன்ஸ் ஆகி இருந்தாங்க. लाफुल पार्ट बजाने वाली जो एडवांस पार्टी है பிறகு லாஃபுல் பார்ட் பண்ணக்கூடிய அட்வான்ஸ் பார்ட்டி என்ன இருக்குது? उसमें भी रह करके बैलेंस का पार्ट बजाती है। वो कौन? அதுல இருந்தா கூடயும் அதுல இருந்து கூடயும் பேலன்ஸ் பார்ட்ட செய்யறாங்க இல்லையா? அது யாரு? वो ब्रह्मा सो विष्णु। அந்த பிரம்மா சோ விஷ்ணு. ऐसा ब्रह्मा அப்படிப்பட்ட பிரம்மா सो विष्णु बन करके दिखाए। சோ விஷ்ணு ஆகி காமிக்கணும். और तीसरी जगदम्बा। பிறகு மூணாவது பேரு யாருன்னா தேர்ட் நம்பர் ஜெகதம்பா. तो ब्रह्मा बाप और जगदम्बा ने जो नंबर लिया, அப்போ பிரம்மா பாப் பிறகு ஜெகதம்பா எந்த நம்பரை எடுத்துக்கிட்டாங்களோ उसकी विशेषता यही रही। அவங்களோட விசேஷத்தா அந்த விசேஷம் இதுதான் இருந்தது. उल्टे मैंपन का अभाव रहा। தலைகீழான நானு என்றது அவங்களுக்குள்ள இருக்கல. क्या उल्टा मैंपन बताया? தலைகீழான நானு என்ற ஒரு குறை அவங்களுக்குள்ள இருக்கல. என்ன நானு என்றது என்ன இருக்கலன்னா என்ன அர்த்தம்? என்ன பாவனை இருந்தது? देह अभिमान का मैंपन। தேகாபிமானத்தினோட நானு என்றுதான். और मैं ये नहीं कह सकता
பிறகு நான் இந்த விஷயத்தை செய்ய முடியாது, मैं वो नहीं कर सकता। நான் அந்த வேலையை செய்ய முடியாது. अविद्या रही। இது எப்படி இருந்ததுன்னா அவித்யா ஆகி இருந்தது. அவித்யான்னா இதோட நாலேஜே இருக்குல்ல உங்களுக்கு. நான் இது செய்ய முடியாது இப்படி எல்லாம் இப்படிப்பட்ட நாலேஜே இருக்குல்ல உங்களுக்குள்ள. किनकी किनकी बात बताई? யாரோட விஷயங்களை சொன்னாங்க? ब्रह्मा बाप और जगदम्बा तीनों की बात बताई। பிரம்மா, பாப் மற்றும் ஜெகதம்பா இந்த 3 பேர்களுக்காக கூடயும் இந்த விஷயத்த சொன்னாங்க. ऐसे नहीं 2 की बात बताई या 1 की बात बताई। அப்படி இல்ல 2 பேருக்காக சொன்னாங்க இல்லனா ஒருத்தருக்காக சொன்னாங்கன்றது இல்ல. तीनों में ये पावर है असंभव को भी संभव करके दिखाने की। பாபா சொல்றாங்க 3 பேருக்குள்ளயும் இந்த பவர் இருக்குது. என்ன ஆகாதுன்னு இருக்குதோ அத ஆக்கி காமிப்பாங்க. लेकिन उल्टे मैंपन के द्वारा नहीं। ஆனா தலைகீழான நானு என்றதுல இல்ல. அப்படின்னு நானு என்றது தலைகீழாகி இருக்கும் இல்லையா, அப்படி இருக்காது உங்களுக்குள்ள. इस उल्टे मैंपन का भाव रहा, अविद्या रही। பாபா சொல்றாங்க இந்த தலைகீழான நானு என்றது அவங்களுக்குள்ள இருக்கல, இத பத்தி அவங்களுக்கு ஞானம் இருக்கல. 14 मार्च 2006 की वाणी का 3रा पेज। कभी भी ब्रह्मा बाप ने ये नहीं कहा कि मैं राय देता हूँ। எப்பவுமே பிரம்மா பாப் இந்த விஷயத்த சொல்லல, நான் தான் இந்த வழிய காமிக்கிறேன், சஜஷனை கொடுக்கறேன் என்றது இருக்கல. मैं राय दूं। நான் கரெக்டா இருக்கேன். क्या कहा? என்ன சொன்னாங்க? मैं राय नहीं देता हूँ तो कौन देता है? நானு வழிய காமிக்கலன்னா யார் காமிக்கிறாங்க? हैं? बाबा राय देता है। பாபா சஜஷனை கொடுக்கறாங்க, बाबा வழிய காமிக்கிறாங்க. பாபா बाबा तो साकार निराकार के मेल को कहा जाता है। பாபான்னா சாக்காரர் மற்றும் நிராகாரரோட இணைந்த ஸ்வரூபத்துக்கு சொல்லப்படுகிறாங்க. तो जो कहने वाला है वो साकार है निराकार? இப்போ யாரு சொல்றாங்களோ அவங்க சாக்காரா இல்லன்னா நிராகாரா இருக்காங்களா? हैं? क्या कहने वाला? என்ன சொல்லக்கூடியவங்க? मैं राय देता हूँ। நானு வழிய காமிக்கிறேன். ये साकार हुआ या निराकार हुआ? இவங்க சாக்காரா இல்லன்னா நிராகாரா? ये साकार कहने वाला है, चाहे बाप के रूप में हो, இந்த விஷயத்த சாக்காரர் சொல்றாரு. இப்போ அப்பாவினோட ரூபத்துல இருக்கலாம், यज्ञ के आदि में हो, யக்னத்தினோட ஆரம்பத்திலேயே இருக்கலாம், चाहे वर्तमान में हो, இல்லன்னா நிகழ்காலத்துல இருக்கலாம், और चाहे माँ के रूप में पास्ट में पार्ट बजाने वाला हो। இல்லன்னா அம்மாவினோட ரூபத்துல கடந்த காலத்துல பாட் பண்ணிருக்கலாம். ये ब्रह्मा बाप ने இந்த பிரம்மா பாப் कभी नहीं कहा कि मैं राय देता हूँ। இவங்க எப்பவுமே இந்த விஷயத்த சொல்லல, நான் வழிய காமிக்கிறேன் या मैं राइट हूँ। இல்லன்னா நான் கரெக்டானவன். सदैव कहा बाबा 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 करा रहा, मैं नहीं करता। எப்பவுமே சொன்னாங்க பாபா 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 செய்ய வச்சுட்டு இருக்காங்க, நான் செய்யல. मैं न होशियार हूँ, நான் புத்திசாலியும் இல்ல. मेरे से तो बच्चे होशियार हैं। ஏன் எனக்கு ஒப்பிட்டு பார்த்தா குழந்தைகள் புத்திசாலியா இருக்காங்க. जगदम्बा का भी स्लोगन था, याद है? ஜெகதம்பாது கூடயும் ஸ்லோகன் ஆகி இருந்தது. இந்த ஸ்லோகன் இருந்தது தெரியுமா, நினைவிருக்கா? जो पुराने पुराने हैं उनको याद होगा। யாரு பழைய ஆத்மாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இது ஞாபகம் இருக்கும். क्या कहती थी? என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? क्या स्लोगन बोलती थी? எந்த ஸ்லோகன் சொல்லிட்டு இருந்தாங்க? हुक्म ही हुक्म चला रहा है। ஹுக்குமே ஹுக்கும் சலாய ரஹா ஹை. அப்படின்னா இப்போ ராஜா எப்படி பிரஜைய நடத்துறாங்க இல்லையா, அப்படி
அப்பா என்ன செய்யறாங்க, அவங்களே நம்மள நடத்திட்டு இருக்காங்க என்ற போல இந்த விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. हुकुम चलाने वाला இப்போ இந்த ஆர்டரை பண்ணக்கூடியவங்க निराकार होगा या साकार होगा? இப்போ ஆர்டரை கொடுக்க கூடியவங்க, கட்டளைய கொடுக்க கூடியவங்க நிராகாரா இருப்பாங்களா இல்ல சாக்காரத்துல இருப்பாங்களா? हुकुम चला रहा है இப்போ ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா वो हुक्म ही है। அவங்க என்ன ஆயிருக்காங்க, ஹுக்குமி ஆயிருக்காங்க. அப்படின்னா ஒரு ராஜா ஆயிருக்காங்க. जो हुकुम करता है मैं करती हूँ, मैं नहीं करती हूँ। அவங்க என்ன சொல்றாங்களோ அது நான் செய்யறேன். अगर मैं बनाया तो प्लानिंग फेल हो जाती है। பாபா சொல்றாங்க, ஒருவேளை நானு என்றது வந்ததுன்னா அப்ப பிளானிங் ஃபெயில் ஆயிடும். बड़ी से बड़ी प्लानिंग कौन सी है? பெரியதிலும் பெரிய பிளானிங் எதா இருக்குது? है? अरे बड़ी से बड़ी कोई प्लानिंग है? அரே பெரியதிலும் பெரிய பிளானிங் ஏதாவது இருக்குதா? जो अभी संपन्न नहीं हुई है, संपन्न होनी है। அது இப்போ பரிபூர்ணம் ஆகல, இப்போ ஆக வேண்டியதாகி இருக்கு. राजधानी की स्थापना, ராஜ்தானி அப்படின்னா இந்த தலைநகர் இருக்கு இல்லையா, அதோட ஸ்தாபனா. लेकिन अगर मैं बनाया ஆனா ஒருவேளை நானு என்றது வந்துடுச்சுன்னா तो राजधानी धरी रह जाती है। அப்போ அந்த தலைநகர் என்றது அப்படியே கிடைக்கும்னு சொல்றாங்க. ये प्लानिंग ब्रह्मा के द्वारा होगी இந்த பிளானிங் பிரம்மா மூலமா ஆகுமா या बप्पा निमित्त बनेगा? இல்லன்னா அப்பா நிமித்தம் ஆகுவாங்களா? बप्पा निमित्त बनेगा। அப்பா நிமித்தம் ஆகுவாங்களா? स्वर्ग का गेट खोलने के लिए बप्पा निमित्त बनेगा। ஸ்வர்கத்தினோட கேட்ட ஓபன் பண்றதுக்காக அப்பா நிமித்தம் ஆகுவாங்களா? दादा लेकर आज ब्रह्मा के रूप में बनेगा தாதா லேக்கரஸ் பிரம்மா ரூபத்துல ஆகுவாங்களா? या प्रजापिता के रूप में बनेगा? இல்லன்னா பிரஜாபிதா ரூபத்துல ஆகுவாங்களா? பிரஜாபிதாவினோட ரூபத்துல ஆகுவாங்களா? अगर वो निमित्त बनेगा ஒருவேளை அவங்க நிமித்தம் ஆனாங்கன்னா तो सारे दुर्योधन दुशासन निमित्त बनने चाहिए। அப்ப என்ன ஆகணும், எல்லா துரியோதன் துஷாசனர்கள் அவங்கதான் நிமித்தம் ஆகணும், அவங்கதான் ட்ரஸ்டி ஆகணும். அப்போ कौन निमित्त बनेगा? பாபா கேக்குறாங்க, யார் நிமித்தம் ஆகுவாங்க? नंबरवार कन्याएं माताएं हैं और उनमें मुख्य நம்பர் வார் கன்யா மாதாக்கள் இருக்காங்க, அதுல முக்கியமானவங்க जगदम्बा। लेकिन कब निमित्त बनेगी? ஜெகதம்பா. ஆனா எப்போ நிமித்தம் ஆகுவாங்க? जैसे एक अव्यक्त वाणी में बोला, எப்படி ஒரு அவ்யக்த வாணில சொல்லிருக்காங்க, ब्रह्मा बाबा जल्दी जल्दी माला बनाने लगे और बाप दादा मुस्कुराने लगे। பாபா சொல்றாங்க, பிரம்மா பாபா சீக்கிரமா என்ன பண்ணாங்கன்னா மாலைய ரெடி பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அப்பா என்ன செஞ்சாங்க, அப்பா ஸ்மைல் பண்ணாங்க. அத பார்த்து क्यों मुस्कुराने लगे? ஏன் புன்னக முகை வந்தது, ஏன் ஸ்மைல் கொடுத்தாங்க? हैं? बच्चे बुद्धि कि माला मैं नहीं बनाता, माला बनवाने वाला मेरे द्वारा कोई बाप बैठा हुआ है। இப்போ மாலை என்ன இருக்குதோ அது நான் பண்றது இல்ல, இப்போ ஏன் மூலமா பண்ண வைக்கிறதுக்காக அப்பா உட்கார்ந்து இருக்காங்க. तो जगदम्बा यही कहती थी, हुक्म ही हुक्म चला रहा है। அப்போ ஜெகதம்பா இந்த விஷயத்தை தான் சொல்லிட்டு இருந்தாங்க, ஹுக்குமி ஹுக்கும் சலாய் ரஹா ஹை. அப்படின்னா எப்படி ஒரு ராஜா தன்னோட பிரஜைகளை நடத்துறாங்க இல்லையா, அவங்களோட பிரஜைகளை நடத்துறாங்க, அதே மாதிரிதான் பாபா தான் என்ன நடத்துறாங்க, நடக்க வைக்கிறாங்க. मैं नहीं चला रही, நான் ஒன்னும் நடத்தல, चलाने वाला बाप चला रहा है.
நடக்க வைக்க கூடியவங்க, நடத்துறவங்க அப்பா, அப்பா நடத்த வச்சிட்டு இருக்காங்க. करावनहार செய்பவர் बाप कराए रहा है। செய்விப்பவர் அப்பா, அப்பா செய்ய வச்சிட்டு இருக்காங்க. तो पहले से भी अपने अंदर से ये अभिमान और अपमान की मैंपन को அப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? தனக்குள்ள இந்த அபிமானம், பிறகு அப்பமான், அப்படின்னா இன்சல்ட் ஃபீல் பண்றோம் இல்லையா, அந்த விஷயத்த समाप्त करके आगे बढ़ो। இதெல்லாமே முடிச்சிட்டு முன்னாடி போங்க, முன்னேறுங்க. नेचुरल रीत से हर बात में मुंह से निकले நேச்சுரலா ஒவ்வொரு விஷயத்துல கூடயும் வாயால, ஒவ்வொரு விஷயத்துக்காக கூடயும் வாயால भावना से निकले बाबा बाबा, பாவனை வரணும். என்னன்னா பாபா பாபா பாபான்னு சொல்லி பாபா பண்ண வச்சிட்டு இருக்காங்க. और नेचुरल निकले, அது கூட நேச்சுரல் ஆகி இருக்கணும். क्योंकि बाप समान बनने का संकल्प तो सभी ने लिया है। ஏன்னா அப்பாக்கு சமமாகிற சங்கல்பம் என்ன இருக்குதோ அது எல்லாருமே எடுத்திருக்காங்க. क्या संकल्प लिया है? என்ன சங்கல்பத்தை எடுத்திருக்கீங்க, பண்ணிருக்கீங்க? क्या संकल्प लिया है बाप समान बनने का? அப்பாக்கு சமமா ஆகிற சங்கல்பம்னா பாபா கேக்குறாங்க, எப்படி, எந்த சங்கல்பம் பண்ணிருக்கீங்க? कि मैं आत्मा ज्योति बिंदु बाप समान என்னன்னா நான் ஆத்மா ஜோதி பிந்து அப்பாக்கு சமமா 5000 साल 5000 வருஷம் परम धाम में बैठ के रहूंगी। பரந்தாமத்துல உட்கார்ந்து இருப்பேன். हैं? அப்படியா? निसंकल्प बन के रहूंगी, நிசங்கல்ப ஆகி இருப்பேன். ये संकल्प लिया है। இந்த சங்கல்பத்தை பண்ணிருக்கீங்களா? हाँ। அப்போ हाँ? बाप समान बनने का संकल्प नहीं लिया है। அப்பாக்கு சமமா ஆகிற சங்கல்பத்தை பண்ணலையா? अरे அரே, हाँ? नहीं लिया है। பண்ணலையா? लिया है। பண்ணிருக்கீங்களா? 5000 साल परम धाम में निसंकल्प होकर के बैठूंगी। 5000 வருஷம் பரந்தாமத்துல நிசங்கல்பம் ஆகி உட்காருவேன். ये नहीं लिया है। क्या लिया है? இந்த சங்கல்பத்தை பண்ணலையா? அப்ப எந்த சங்கல்பத்தை பண்ணிருக்கீங்க? हैं? वेद के बाप भी 2 हैं। எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பாக்களும் 2 பேர் இருக்காங்க. आत्माओं का बाप ஆத்மாக்களுக்கு அப்பா, और பிறகு मनुष्य सृष्टि का बाप। மனித சிருஷ்டிக்கு அப்பா. तो कौन से बाप समान बनना है? அப்ப எந்த அப்பாக்கு சமமாக ஆகணும்? जो मनुष्य सृष्टि का बाप है, जो प्रैक्टिकल में इस समय पार्ट बजा रहा है। யாரு மனித சிருஷ்டிக்கு அப்பா இருக்காங்க, யாரு இப்போ பிராக்டிகலி பார்ட்ட பண்ணிட்டு இருக்காங்க, उस बाप के समान அந்த அப்பாக்கு சமமாகி बनने का संकल्प तो सभी ने लिया है। அந்த அப்பாக்கு சமமாகிற சங்கல்ப என்னமோ எல்லாருமே வச்சிருக்கீங்க. कौन सभी ने लिया है? जिनकी बुद्धि में है उन्होंने लिया है। எல்லாருமே என்ன, யாரு யாரோட புத்தியில இருக்குதோ அவங்க எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்களா, பண்ணாங்களா சங்கல்பம்? या जिनकी बुद्धि में याद के टाइम बिंदी ही याद आती है। இல்லன்னா யாரோட புத்தியில நினைவு பண்ற நேரத்துல பிந்தி தான் நினைவு வருது, साकार का चेहरा भी याद नहीं आता। சாக்காரோட முகம் கூடயும் நினைவு வர்றது இல்ல. हमारी नफरत के ஏன்னா வெறுப்பு இருக்கிற காரணத்தினால சாக்காரோட முகமும் நினைவு வர்றது இல்ல. तो समान बनने में सिर्फ इस एक ट्रायल में जो இப்போ சமம் ஆகிறதுக்காக வெறும் இந்த ராயல் ஆயிருக்கிற நானு என்றது, मैंपन भरा हुआ है। நானு என்றது என்ன நிறைஞ்சிருக்குது, वो रायलपन का मैं जला दूं। அந்த ராயலா இருக்கிற நானு என்ற விஷயம் இருக்கு இல்லையா, அத எரிச்சிடுங்க. अच्छा, அச்சா, क्रोध भी नहीं करेंगे, கோவமும் பண்ண மாட்டே, கோவம் கூடயும் வராது, கோவம் பண்ணிக்க மாட்டீங்க.
क्रोध भी क्यों आता है? இந்த கோபம் கூடயும் ஏன் வருது? कोई भी विकार, काम, क्रोध, लोभ, मोह, अहंकार कब आता है? எந்த விகாரம் வேணாலும் ஆயிருக்கலாம். காமம், கோபம், பேராசை இதெல்லாம் ஏன் வருது? जब मैं बनाता है, देह अहंकार आता है. எப்போ நானு என்றது வருது, தேக அகங்காரம் வருதோ அப்போதான். தேக அகங்காரம் வருதுல அப்போன்னு சொல்றாங்க. तो होली मनाने आए हो. அப்போ ஹோலிய கொண்டாடுறதுக்காக வந்திருக்கீங்க. होली मनाने आए हो ना? ஹோலிய கொண்டாடுறதுக்காக வந்திருக்கீங்க இல்லையா? तो पहले होली कौन सी मनाते हैं? அப்போ ஃபர்ஸ்ட் ஹோலி எதை கொண்டாடுறீங்க? எந்த ஹோலிய கொண்டாடுவீங்க? जलाने की होली मनाते हैं. எரிக்கிற ஹோலிய கொண்டாடுற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. एक दिन पहले होली मनाते हैं. ஒரு நாள் முன்னாடி என்ன செய்றீங்கன்னா ஹோலிய கொண்டாடுறீங்க. वैसे அப்படி பார்த்தா बहुत अच्छे हो. அப்படி பார்த்தா நீங்க ரொம்ப நல்லவங்க தான். वैसे और ऐसे बहुत खराब है क्या? அப்படி பார்த்தா நீங்க நல்லவங்க தான் சொன்னாங்க இல்லையா? அப்படி பிறகு இப்படி என்ன அர்த்தம்? இப்படி நீங்க ரொம்ப கெட்டவங்களா என்ன? कैसे? எப்படி? कैसे बहुत खराब है और वैसे बहुत अच्छे हो. எப்படி நீங்க கெட்டவங்க? அப்படி பார்த்தா நீங்க நல்லவங்க தான் அப்படி சொன்னாங்க இல்லையா? இதுக்கு அர்த்தம் என்ன? ऐसे माने कैसे खराब है. அப்படி பார்த்தா நீங்க கெட்டவங்கன்னு சொன்னாங்க இல்லையா? எப்படி? अरे देह अभिमान को जलाने में தேக அபிமானத்தை எரிக்கிறதுல बोला नहीं, சொல்லல, लेकिन अर्थ निकलता है. ஆனா அர்த்தம் வெளிவருது. क्या? என்ன? कि ऐसे अच्छे नहीं हो देह अभिमान को जलाने में. அப்படி நீங்க நல்லவங்க இல்ல தேகாபிமானத்தை எரிச்சு சாம்பல் ஆக்குறதுல. अच्छे बनना है, நல்லவங்க ஆகணும். लेकिन वैसे बहुत अच्छे हो. ஆனா அப்படி பார்த்தா நீங்க ஓகே தான், நல்லவங்க தான், बहुत योग्य हो. ரொம்ப தகுதி உள்ளவங்க. क्या? என்ன? मिलन मनाने में அப்படி என்ன சந்திக்கிறதுல बहुत अच्छे हो. ரொம்ப நல்லவங்க, बहुत ही योग्य हो. ரொம்ப தகுதி உள்ளவங்க. बाप की आशाओं के दीपक हो. அப்பாவினோட அந்த ஆசை என்ன இருக்குதோ அதோட விளக்கா இருக்கீங்க. सिर्फ ये थोड़ा सा मैं कट कर दूं. வெறும் இந்த கொஞ்சம் இந்த மே அப்படின்னா நானு என்றது கட் பண்ணிடுங்க. कौन सा? எந்த மே? कट कर दो. मैंपन को कट कर दो. கட் பண்ணிடுங்க. நானு என்றது கட் பண்ணிடுங்க. एक देही अभिमानी पने का मैं रखो. ஒண்ணு தேஹி அபிமானி அப்படின்னா ஆத்மா அபிமானிக்கு தேஹி அபிமானின்னு சொல்லுவாங்க. இந்த மேப்பனை வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட நானு என்றத வச்சுக்கோங்க. क्यों? ஏன்? बाप दादा देख रहे हैं. பாப் தாதா இந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்காங்க. आपके ही अनेक भाई बहने உங்களோட நிறைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ब्राह्मण नहीं, பிராமணர்கள் இல்ல, अपनी ही आत्माएं, நம்மளோட ஆத்மா தான், दूसरे धर्म की आत्माएं नहीं. நம்மளோட ஆத்மாக்கள் தான், மத்த தர்மத்தினோட ஆத்மாக்கள் இல்ல. जो ब्राह्मण ब्रह्मा के बच्चे बनते हैं वो आत्माएं. எந்த பிராமணர்கள் பிரம்மாவினோட குழந்தைகள் ஆகுறாங்களோ அந்த ஆத்மாக்கள் अपने जीवन से हिम्मत हार चुकी है. அவங்களோட வாழ்க்கையில எப்படின்னா அவங்க தைரியத்தை விட்டுட்டாங்க. जो हिम्मत हार जाता है, யாரு தைரியத்தை விட்டுடுறாங்க அப்படின்னா ஒண்ணுமே செய்யாதுன்னு சொல்லி தோல்விய எக்ஸெப்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, ब्राह्मण ஏத்துக்கிறாங்க இல்லையா. बनने के बाद वो क्या करता है? பிராமண ஆனதுக்கு பிறகு அவங்க என்ன செய்யறாங்க? क्या करता है? என்ன செய்யறாங்க? हैं?
अरे कुछ बोला है अव्यक्तवाणी में? कौन थक चुकी है? அரே ஏதாவது சொல்லிருக்காங்களா அவ்யக்தவாணில? இல்லன்னா இல்லையா? யாரு டயர்ட் ஆயிட்டாங்க, களைத்து போயிட்டாங்க? माया थक चुकी है। மாயா களைத்து போயிடுச்சு। माया कौन से धर्म से कनेक्टेड है? மாயா எந்த தர்மத்துக்கு கனெக்டடா இருக்குது? देवता धर्म से कनेक्टेड है தேவதா தர்மத்துக்கு கூட கனெக்டடா இருக்குதா? या दूसरे धर्म से कनेक्टेड है? இல்லன்னா மத்த தர்மத்துக்கு கூட அது கனெக்டடா இருக்குதா? तो जो अपनी जीवन से हिम्मत हार चुकी है, யாரு தன்னோட வாழ்க்கையிலேயே அவங்க தோல்வியை ஏத்துக்கிட்டாங்க, अभी उनको हिम्मत के पंख लगाने पड़ेंगे। இப்போ அவங்களுக்கு தைரியத்தினோட ரெக்கைய வைக்கணும்னு சொல்றாங்க। बिल्कुल बेसहारे हो गए हैं। முழுமையா ஆதாரம் இல்லாதவங்களாகி ஆயிட்டாங்க। ना उम्मीद हो गए हैं। அவங்களுக்கு எப்படின்னா இப்போ ஒண்ணுமே இல்ல அவங்க லைஃப்ல, அப்படி ஆயிட்டாங்க। ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க அவங்க। அதனால ஹே ரஹம் தில் அப்படின்னா கருணை உள்ளம் இருக்கக்கூடியவங்களே, கிருபா நிதானனா கிருபையா காமிக்க கூடியவங்க, தயா காமிக்க கூடியவங்க, இப்போ தயா இருக்கு இல்லையா, கருணைய காமிக்க கூடிய முழு உலகத்துக்கு இஷ்டதேவ், அந்த இஷ்டதேவ் ஆத்மாக்கள், இஷ்டமான தேவதைகளே, अपनी शुभ भावना, रहम की भावना, உங்களோட சுப பாவனா அப்படின்னா சுத்தமான பாவனா, அந்த கருணை இருக்கக்கூடிய அந்த பாவனை மூலமா आत्मा की भावना द्वारा उनकी भावना पूर्ण करो। ஆத்மாவினோட ஒரு பாவனையை வச்சு என்ன செய்யணும்னா அந்த ஆத்மாக்களோட ஆசைகளை நிறைவேற்றுங்க, பாவனை என்ன இருக்குதோ அதை நிறைவேற்றுங்க। क्या आपको उनके वाइब्रेशन नहीं आते? என்ன உங்களுக்கு அவங்களோட வைப்ரேஷன்ஸ் வருது இல்லையா? दुख और अशांति के वाइब्रेशन नहीं आते? துக்கம் மற்றும் அசாந்தியினோட வைப்ரேஷன்ஸ் வருது இல்லையா? आप निमित्त आत्माएं। நீங்க நிமித்த ஆத்மாக்கள் ஆயிருக்கீங்க। कौन? யாரு? पूर्वज हो, நீங்க மூதாதையர்கள் ஆயிருக்கீங்க। पूज्य हो, பூஜைக்கு தகுந்தமானவங்க ஆயிருக்கீங்க। वृक्ष के तना हो, இந்த மரத்துல தண்டாயிருக்கீங்க। आप फाउंडेशन हो, நீங்க ஃபவுண்டேஷன் ஆயிருக்கீங்க। तो सब आपको ढूंढ रहे हैं। அப்போ எல்லாருமே உங்களை தேடிட்டு இருக்காங்க। कहाँ गए हमारे रक्षक? நம்மள காப்பாத்த கூடியவங்க எங்க போனாங்க? कहाँ गए हमारे इष्ट देव? எங்க போனாங்க நம்மளோட இஷ்ட தேவதைகள்? இஷ்டதேவ், இஷ்டமான தேவத்தை எங்க போனாங்க? बाप को तो बहुत पुकारे सुनने में आती है। அப்பாக்கு என்னமோ இப்படி கூப்பிடுறாங்க இல்லையா அவங்க எல்லாமே, அது ரொம்ப அப்பா கேக்குறாங்க, அப்பாக்கு அதெல்லாம் கேக்குதுன்னு சொல்றாங்க। तो अब स्वाउन्नति के द्वारा அப்போ பாபா சொல்றாங்க என்ன செய்யணும்னா இப்போ சுயமினோட முன்னேற்றம் மூலமா भिन्न भिन्न शक्तियों की सकाश दो। வெவ்வேறு விதமான சக்தியினோட சர்ச் லைட்ட கொடுங்க। उनको हिम्मत के पंख लगाओ। அவங்களுக்கு தைரியத்தினோட ரெக்கைய வைங்க। अपनी दृष्टि द्वारा, உங்களோட திருஷ்டி மூலமா, वृत्ति द्वारा, விருத்தி மூலமா அப்படின்னா வைப்ரேஷன்ஸ் மூலமா, ये दृष्टि ही आपकी पिचकारी है। அந்த திருஷ்டி என்ன இருக்கு இல்லையா உங்களோட திருஷ்டி, அதே ஒரு ஃபோர்ஸா இருக்குது। तो अपनी दृष्टि की पिचकारी द्वारा அப்போ உங்களோட திருஷ்டியினோட ஃபோர்ஸ் மூலமா सुख का रंग लगाओ।
சுகத்தினோட அந்த ரங் இருக்கு இல்லையா, அந்த கலரை ஒட்ட வைங்க. शांति का रंग लगाओ, प्रेम का रंग लगाओ, அந்த சுக, சாந்தி, அந்த அன்பு, அன்பினோட आनंद का रंग लगाओ. அந்த வண்ணத்தை என்ன செய்யணும்னா ஒட்டணும்னு சொல்றாங்க. அப்படின்னா கொண்டு வாங்க இதெல்லாமே அவங்களுக்குள்ள. आप स्वयं तो परमात्मा के संग में रंग गए हो. நீங்க சுயம் பரமாத்மாவினோட சாங்கத்தினோட சாயத்துல வந்துட்டீங்க. सराबोर हो गए हो. அப்படியே நிறைஞ்சிட்டீங்க, ஃபுல்ஃபில் ஆயிட்டீங்க. तो और आत्माओं को भी थोड़ा सा आध्यात्मिक रंग का अनुभव लगाओ. அப்ப பாபா சொல்றாங்க மத்த ஆத்மாக்களுக்கு கூடயும் கொஞ்சம் என்ன செய்யணும், இந்த ஆத்தியாத்மிகதா அப்படின்னா இந்த ஆன்மீக தன்மை என்ற ஒரு விஷயங்களை அவங்களுக்குள்ள கூடயும் ஏற்படுத்துங்க, अनुभव कराओ. அனுபவத்தை பண்ண வைங்க. परमात्मा मिलन का मंगल मेले का अनुभव कराओ. பரமாத்மா வினோட சந்திப்பு என்ன இருக்குதோ இதோட மங்கள மிலனம், மிலன்மனா அந்த சந்திப்பு என்ன இருக்குதோ மங்களமான சந்திப்ப அவங்களுக்கு கூடயும் அனுபவம் செய்ய வைங்க. அவங்களுக்கு கூடயும் இந்த அனுபவம் என்ன இருக்குதோ அது செய்ய வைங்கன்னு சொல்றாங்க. इन भटकती हुई आत्माओं को भी ठिकाने की राह बताओ. இப்போ யாரெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கிற ஆத்மாக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு கூடயும் ஒரு நிலைக்கிறதுக்காக இடம் இருக்குது என்ற வழிய காமிங்க. अच्छा அச்சா. ओम शांति. ஓம் சாந்தி.